ஹாய் ஹலோடா உங்கள் ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. ஹாய் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. மிஸ் நான் உங்கள் எல்லாத்துட்டையும் ஒன்று சொல்லணும். நான் எழுதி வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஃப்ளோவில் தான் அடிச்சு விடுவேன். ஏன்னா என்னோட கிளாஸ் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு என்னோட ரூமில் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் ரெக்கார்ட் பண்ணல, எனக்கு இப்போ தான் ஸ்லிப் ஆகும். சில இதில் கட் பண்ணுவேன், சில இதில் கட் பண்ண டைம் இல்லைனா அப்படியே ரெக்கார்ட் பண்ணதுலேயே எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சில பேத்துக்கு அதை இருட்டிட்டானா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட மைண்டில் நான் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுவேன், எல்லா எஃப்எஃப்பும் முடிக்கணும். அதனாலே நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, எனக்கு இப்போ தான் ஸ்லிப் ஆகும். டூரேஷன் அதிகமாக போனாலும் முடிக்க முடியலையே அப்படின்ட்டு என் மேலே எனக்கு கோவப்பட்டு சில நேரம் கத்தவும் ஆரம்பிச்சிடுவேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எங்களால் முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறது தெரில. ஆஷா பேசிட்டுனா ஐம் சாரி. இப்போ கூட என்னால் இந்த எஃப்எஃப் முடிக்க முடியுமா? அது பார்த்தீங்களா, என்னோட வாயிலே எஃப்எஃப்னு வருது. உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒன் ஷாட்னாவே ராசி இல்லைன்ட்டு. இதை முடிக்கணும்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பேக்ரவுண்டில் வேறு சாங்லாம் கேட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சடன் வேறு. என்னோடய ஃபோனில் 30% தான் சார்ஜே இருக்குது. நான் அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேண்ணா. தயாங்க நினச்ச மாதிரியே அவனோட ரூமுக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க. அவனோட மடியிலேயே உட்காந்துருப்பீங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் கையிலேருந்து மில்க் வாங்கியிருப்பான். நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. ஏண்டி இன்னொன்று கிளாஸில் மில்க் கொண்டு வந்திருக்கேன். புருஷனுக்கு எப்படி பார்த்தோம்? சொல்லுடி. நல்லா உட்காரு. ஏன் நெளிகிற? அகைன் உங்களை தள்ளி அவனுக்குள்ளே வச்சுக்கிறான். ஏன் அமைதியாக இருக்கான்? எதை பேசிடி. என்ன பண்ணுறது? பிடிச்சிருக்கா? சொல்லு. உங்கள் ஹேரு உங்கள் பூவெல்லாம் முன்னாடி உங்களுக்கு சைடாக அப்படியே தொங்க போட்டு சாரியில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? பின்னாடி நாட்ருக்கு அதை தான் அதை உருகுறான். நீங்கள் தேம்பி தேம்பி கண்ணில் டியர்ஸ் அப்படி இருக்கு. அழகா இருக்குடி. உங்கள் முதுகில் கண்ணை டைட்டாக முடியல, கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஊற்றுது. ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி கொன்றீங்க. அழகா இருக்குடி. என்னடி புருஷன் கிஸ் பண்ணுறது கூசுதா? சொல்லுடி. உன்னோட கை ஷோல்டர் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி தடவிக்கிட்டு அந்த ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் கீழே இறக்க போகல. உங்கள் கையை வச்சு அப்படியே நடுங்குது அவன் மேலே வைக்கவே. என்னடி பயமா இருக்கு? எதுக்கு பயமா இருக்கு? எதுக்குடி? எனக்கு எனக்கு வேணாம். புரியல. என்ன வேணாம்? என்னடி வேணாம்? அப்பா எங்கள் அத்தா உங்கள் அண்ணன் வேணாமா? சொல்லு. அவங்க 3 பேரும் வேணாமா? இல்லை இதான் சொல்லணும். உன்னை டச் பண்ணா உன் ஃபேமிலியை டச் பண்ண மாட்டேன். நீ டச் பண்ண விடலைன்னா உன் ஃபேமிலியை டச் பண்ணுவேன். ஆனால் டச் பண்ணா உன் ஃபேமிலிக்கு உயிர் இருக்காது. அவ்வளோதான். இதே உன்னை தொட விட்டேன்னா உன் ஃபேமிலி உடம்புலையும் உயிர் இருக்கும். உன் உடம்புல பிளட்டை தவிர உயிரெலாம் இருக்கும். எப்படி? சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். டைம் இருக்குடி. 1:00 தான். எனக்கு நல்ல நேரம்டி. டைமை பாரு. பாருடி அப்படின்ட்டு அவன் கையெடுத்து முன்னாடி ஜாவை அவங்கள தூக்கி காட்டுறான். 1/2 hour இருக்கு. சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். கரெக்டாக 1:00 ஆயிடுச்சு. அவனை தூக்கி போட்டு கீழே போயிடுவேன். அவங்க 3 பேத்தையும் ஆல்ரெடி உங்கள் அண்ணன் செத்து போன மாதிரி இருக்கான். நெஞ்சில் ஒரு குத்து தான் போயிடுவான். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் கண்ணு முன்னாடி கொள்ளலாமா? இல்லை நானே கொண்டு தூக்கி வந்து இங்கே வெட்டிக்கிட்ட போட்டு அப்புறம் உன்னை தொடலாமான்ட்டு சொல்லடி. அவன் மேலே அப்படியே உட்காந்துருக்கீங்களடா. ஒரு பயத்தோட ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்குது. அவனுக்கு அது ஃபீலாக இருக்குது. தேம்புறதில்ல, நீங்கள் உடம்புலாம் ஷிவர் ஆகுது. அப்படி இருக்குது. சைடாக அவன் பக்கத்து டேன் பண்ணி அவனை பார்க்க முடியாமல் பயத்தோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் நக்கலாக ஒரு கையில் மில்க் கிளாஸ் வச்சுட்டு இன்னொரு கை உங்கள் மேலே வச்சுருப்பானடா. அந்த பெட்டில் அப்படியே அந்த பூவோடு சேர்த்து ஒரு மாதிரி பிள்ளாண்டுட்டு உங்களை பார்க்குறான். என்னடி அப்படி பார்க்குற? தலையாட்டுறீங்க. பரவாயில்லையா? உன் ஃபேமிலியை கொண்டா பரவாயில்லையா? இல்லை ஏன்னா என் ஃபேமிலி எது பண்ணிடாதீங்க. அப்பா ஃபேமிலியில் நான் ஒன்றும் பண்ணக்கூடாதுண்ணா. நீ என் கூட இருக்காடி. சொல்லு. நான் எல்லாம் பண்ணணும். அமைதியாக இருப்பியா? நான் தொட விடுவியாடி? கண்ணில் டியர்ஸ் வந்துச்சு. பிடிக்காது.
ஆனால் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பொண்ணுங்க அழுகுறது ரொம்ப பிடிக்குன்ட்டு. நான் தான் தள்ளடி உங்கள் கண்ணில் இந்த டியர்ஸ் வேணான்னு தோணுது. எதுவும் நல்லா தான் இருக்குமோன்ட்டு ஃபீலாக இருக்குடி. பொண்ணுங்க அழுகுறத பார்க்கல இவ்வளோ ஹாப்பியாக இருக்குண்டி. உனக்கு ஓகே தானே சொல். உனக்கு ஓகேவா நான் டச் பண்ணுறது, அவன் கூட பண்ண போகிறது? டக்குன்னு சொல்லு. டைமில் தலையை ஆட்டுறீங்க அப்புறம் என்ன அப்படின்ட்டு உங்கள் ஹெப்பில் கையை கொடுத்து அவன்கிட்ட அப்படியே அவனை பார்க்குற மாதிரியே உங்களை பிடிச்சிக்கிறான். ரொம்பலாம் நடுங்குது. அவனுக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மில்க் எடுத்து உங்களை பார்த்துக்கிட்டே அவன் குடிக்கிறான். நீங்களும் அவனை பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க அவன் குடிக்கிறத. அவன் கண்ணை பார்க்கல உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த கிளாஸை தூக்கி போடுறான். பயத்தில் அவனை பார்க்குறீங்க. ஒரு ரொட்டேட் தான் அவங்கள பெட்டில் போடுறான். அந்த பில்லோவில் அவங்க ஹெட்டு படுத்து பயத்துலேயே செத்துருவீங்க போல். அந்த மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க ஒரு பயத்தோட. எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை. உங்கள் ஜாவை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். உங்கள் ஹெட்டை போட்டு ஆட்டுறீங்க. உங்கள் கை எடுத்து அவன் நெக்கை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளுறீங்க. உங்கள் 2 காலையும் போட்டு அந்த பெட்டில் போட்டு தேய்ச்சிட்ருக்கீங்க. அவன் கொடுக்க உங்கள் த்ரோட்டுக்குள்ளே அவன் மவுத்துக்குள்ளே இருந்த மில்க்கு உங்களுக்கு போகுது. நீங்கள் இதை குடிக்க முடியாமல் குடிச்சிட்ருக்கீங்க. அவனை பயத்தோட அப்படி பார்த்துக்கிட்டு உங்கள் கண்ணை கலங்கி உங்கள் கண்ணிலேருந்து சைடாக டியர்ஸ் வருது. உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறது. தேங்கோட அப்பாவுக்கு ஏதாவது ஒர்க்கு டென்ஷன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 5 மாத்திரை இருக்கும் எடுத்துகிட்டு வந்து தயங்கோட அம்மா தான் நச்சு கலந்து இந்த மில்க்கு கண்டிப்பாக தயங்க குடிச்சிருவாம்மா. நீ எப்படியாவது குடிக்க மட்டும் வச்சிரு, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கேயாவது உங்களை அனுப்பிடலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. பயத்தில் இல்லை வேணாம் உங்கள் ஃபேமிலியை தான் பார்த்துருப்பீங்க. இல்லை கண்டிப்பாக உனக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக அதை குடிச்சிடுவான், ஆனால் இது நீ மட்டும் குடிக்காமல் இருந்துடுடா அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பயத்தோடு தான் கொண்டுட்டு வந்திருப்பீங்க. அவன் மில்க் வாங்கினோன்னு உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரிலாம் ஷிவராக இருக்கும், பயமாக இருந்திருக்கும். அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அவன் டச் பண்ண அது கிஸ் பண்ண அதெல்லாம் ஒரு மாதிரி பயத்தோடு அப்படியே இருந்திருப்பீங்க. அவன் குடிக்கையில் கூட ஒரு பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது ஃபுல்லாக உங்கள் மவுத்துக்குள்ளே போகுது. என் மச்சான் விஷ்ணு அடியாடா மாப்பிள்ள, என் மச்சான் தயங்கம் மில்கா குடிச்சிட்டு கிளாஸை பங்கமாக தூக்கி போட்டான்டா. இன்னும் 10 நிமிஷத்தில் பெட்டில் கொஞ்சமாக மயங்க போகிறான். எங்கள் மச்சான் ஹாப்பியாக ஆகிடும். மொத்த ஃபேமிலியும் அதாவது மேலே வராமல் ஸ்டெப்லேயே கொஞ்சம் கீழே அப்படி இருக்காங்க. ஏதாவது எதுவுமே சவுண்டு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளில வரணும். அதனால அந்த மில்க்கு சவுண்டு அந்த கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்டுருச்சுலடா, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே போகலாம். கண்டிப்பாக குடிச்சிருப்பான், ஃபெயிண்ட் ஆகிருப்பான். ஒன்று நீங்களாக பயந்துக்கிட்டு வரணும், இல்லாட்டி நம்மளே போயிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு அந்த ஸ்டெப்பில் இருக்காங்க. எங்கிட்ட மொத்த மில்க்கும் நீங்கள் குடிச்சிட்டிங்க. எப்படிடி போர்ஷன் லிப்ஸ்லேருந்து பட்ட மில்க்கு எப்படி இருந்தது? எல்லாம் போர்ஷன் குடிச்சிட்டு தான் பொண்டாட்டி கொடுப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுடி. நான் பூராத்தையும் என் மவுத்தில் வச்சு கிளாஸ் இல்லாமல் என் லிப்ஸால் கொடுத்தேன் பார்த்தியா? கிளாஸில் பொண்டாட்டி குடித்தா என்னடி கிக்கு? போர்ஷன் லிப்ஸ்லேருந்து பொண்டாட்டிக்கு ஃபீட் பண்ணுறது அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நீ கொஞ்சமாக குடிச்சிட்டு கூட எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துருந்தா தனியாக இருந்துருக்கும். இதான் பயத்தில் மறண்டு குடிக்கிறியே. ஆனால் என்னன்னு தெரியலடி, எங்கள் அம்மா கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் நல்லா கலகாமல் விட்டாங்களா என்னன்னு தெரில. லைட்டாக கசுகிற மாதிரி ஒரு மாதிரியாகவும் இருக்குது. மில்க் டேஸ்ட் நல்லா அல்லாத மாதிரி இருக்குடி. ஆனால் நீ குடிக்கணும்டி. போர்ஷன் தம்பா உனக்குள்ள பணம் இல்லை, நீ தம்பாக இருக்கணும்ல. அதுக்கு தான் இந்த 1 கிளாஸ் ஃபுல்லாக உனக்கு குடிச்சிட்டு தம்பாரு. கட்டில் உடையுதோ இல்லையோ உன்னை மொத்தமாக சதைச்சிருவேன்.
பக்கத்தில் பார்க்குறான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து அவங்கள பார்த்து அதில் ஒரு பைட் பண்ணுறான். இதா உங்ககிட்ட உங்கள் லிப்ஸில் வைக்கிறான். நீங்கள் வேணாண்டு தலையாட்டுறீங்க. என்னடி இப்போ மட்டும் லைட்டாக அதில் ஒரு பைட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் லிப்ஸில் இருக்க அந்த சின்ன ஆப்பிளை அவன் லிப்ஸால் எடுத்து அதை சாப்பிட்றான். அவங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வரலடி. அதுதான் அப்படி தான் எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா ஸ்வீட்டும் அவங்களுக்கு கொடுத்து அதை அவனே எடுத்துக்கிறான். அவனும் அப்படி ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ உங்களை பார்க்குறான். அவனை பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை இப்போ பெட்டு சைடு திருப்பி உங்கள் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயின் எல்லாம் ஒரு பின்னாக கலட்டுறான். அது உங்கள் பெட்டில் விழுகுது. உங்கள் கண்ணு கலங்குது. அந்த பில்லோவில் படுத்துருக்கீங்க. ஆனால் அது ஃபுல்லாக அது பூவாக இருக்குது. அது அவ்வளோ ஜில்லுன்ட்டு அப்படி இருக்குது. உங்கள் கண்ணை மேலாம் அந்த பூவில் படுத்து அவன் ஒரு ஃபிங்கரால் அவன் அவங்க பின்னாடி இருக்கலடா முதுகு ஒரு மாதிரி பண்ணுறான். கண்ணெல்லாம் கிரிப்பாக மூடி உங்கள் அந்த முதுகில் ஒரு மாதிரி குன்ற மாதிரி பண்ணுறீங்களடா. அப்போ அவங்க ஹேரெல்லாம் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி ஜெல்லுன்னு இருந்தால் அப்புறம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் ஏசி பயத்தில் அப்படி படுத்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் நெக்கில் இருந்து அங்கே முதுகு ஃபுல்லாக அவன் கிஸ் பண்ண நீங்கள் பயத்தில் அந்த பில்லோவை டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸை அந்த பெட்டில் அந்த பில்லோவில் அழுத்தி பயத்தில் தேம்பிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, பயமாக இருக்குது. அவள் 2 கையால் உங்கள் ஹிப்பை பிடிச்சி தம் ஃபிங்கரை வச்சு ஒரு மாதிரி அழுத்துறான். அப்படியே அவன் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் தான் ஃபேஸை கொஞ்சம் மறைச்ச மாதிரி அந்த பில்லோவில் வச்சு அமுக்கிட்டு இருக்கீங்களடா. அவன் ஒரு மாதிரி டீபிளாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ பிடிச்சி ஒரு ரொட்டேட் தான் அவன் பக்கத்தில் டேன் பண்ணி படுக்கிற மாதிரி படுத்துருக்கீங்க. உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அவன் கழட்டின ஜுவல்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கலண்டு கீழே தொங்கி அப்படிலாம் இருக்குது. என்னடி உடம்பு இப்படி நடுங்கிக்கிட்டு இருந்தா எப்பறம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவா? இதெல்லாம் கட்டிட்டல அப்படின்ட்டு அந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்து ஒரு மாதிரி பெட்டுக்கு கீழே போடுறான். அது போய் விழுகுது. அதை விட இதுதான் நல்லா இருக்கு. எப்படி பெட்டில் இருக்க ஸ்மெல்ல சில்லுன்னு ஏசி எப்படி இருக்கு பார்த்தியா? இதில் நம்ம 2 பேரும் இந்த ஸ்மெல்லோட உன்னோடதும் என்னோடதும் இந்த அப்படி இருக்கும் தெரியுமா? இதை அப்புறம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் ஷர்ட் பட்டனெல்லாம் போடல இல்லைடா. கீழே மட்டும் ஒரு 2 பட்டன் போட்டு உட்காந்துருப்பான். 2 கழட்டி இப்போ அவன் ஷோர்லேருந்து கீழே இறக்குறான். உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கண்ணை ஒரு மாதிரி கீழே குனிஞ்ச மாதிரி அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பயத்தில் அவன் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டை தூக்கி போட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே உங்ககிட்ட வரான். அவ்வளோக்கு ப்ரீத் ஆகுது. பயத்தில் அப்படியே மூச்சு திணறுது. உங்களை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அந்த பெட்டே அவ்வளோ ஸ்மெல்லு வருது. இந்த பூவோட அந்த பெட்டில் இருக்க பூவை அள்ளி உங்கள் மேலே போடுறான். அவனை பயத்தோடு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அந்த பூ இருக்கு. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவன் அந்த பூவை தான் போட்டிருக்கான். நீங்கள் மூச்சு வாங்கல. உங்கள் உடம்பு நடுங்குது. அந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி அப்படி இருக்குது. உங்ககிட்ட வந்து ஏன்னா பயப்படுற எப்படி இருக்கு இந்த ஸ்மெல்லு? மேரிகில்ல நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாம் ரோஸ் பெட்டல் ஜாஸ்மின் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம பெட்டை பார்த்தியாடி வெட்டிங் நைட்டுக்கு இந்த பூ எப்படி இருக்குது பார்த்தியா? பிடிச்சிருக்குடி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ்கிட்ட வரான். அப்படியே பயத்தில் நடுங்குது. உங்கள் நெக்கை ஸ்மைல் பண்ணுறான். பயத்தில் கை காலாம் நடுங்கி அவனை டச் பண்ணி கொஞ்சம் தள்ளலான்னு வந்தால் நடுங்குது. பயத்தில் ஏதாவது சொல்லுவானா, நம்ம ஃபேமிலி எதுவும் பண்ணிடுவானா அப்படி இப்படின்ட்டு பயத்தில் உங்கள் கையை அப்படி
தூக்குன மாதிரி அவனை தள்ளலாம்ட்டு எடுத்திருப்பீங்க. ஆனால் தொட பயத்தில் அப்படி உங்கள் கை இருக்குது. ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஹெட்டை தூக்குறான். பார்த்தா அவங்க கை "ஆ, என்ன 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 டச் பண்ணம்மா தொட்ரி" அப்படின்னு அவங்க கை எடுத்து அவன் ஷோட்டில் வைக்கிறான். கை நடுங்குது. ஆண்டி புருஷனை பயத்தோட பார்க்குறேன். என்ன நல்லா பாரு அப்படின்ட்டு அவன் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். என்ன பார்த்தியா அப்படி இருங்கன்ட்டு. என்ன பாடி என் கண்ணை பார்க்கம்மா உடம்பு எப்படி இருந்துட்டு எப்படி இருக்க அழகரானா சொல்லு. என் பொண்டாட்டி தானே சொல்லு. புருஷனை பற்றி பொண்டாட்டி சொன்னா அப்படி இருக்கும். நீ சொல்லு. இங்கே சொல்லாமல் ஒரு பயத்தில் உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி மூடுறீங்க. முன்னாடி புருஷனை பார்த்தோன்னா மயங்கி சொக்கே முழிக்கிற போல். புருஷனை பார்த்து இப்போயே மயங்கினேன் அப்படி. ஒன்று நான் பண்ணல ஏன் எனக்கு நான் வேணும் அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நீ என்கிட்ட கேட்குற அப்படின்ட்டு உங்கள் சாரி பின்ன அவன் கழட்டுறதுக்காண்டி அங்கே கொண்டுட்டு போகிறான். சைடாக அவங்க கையை கொண்டுக்கிட்டு போயிருப்பீங்க. அவன் சைடாக அவங்கள பார்த்தோன்னே என்ன ஏன் கழட்டுறியா இல்லை நானே கழட்டுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ண வரியா சொல்லுடி. உங்களை பார்த்து கேட்டோன்னே அமைதியாக அவனை கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி பார்க்க முடியாமல் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுடி. இங்கே எதுவுமே பேசாதனால உங்கள் சாரி பின்ன கழட்டி உங்கள் சாரி அப்படியே எடுத்து எங்கிட்டு போடுறான். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தாலி இருக்குல்லடா அதை எடுத்து அந்த ஜஸ்ட்டுக்கிட்ட அந்த ப்ளவுஸ்க்கு மேலே அப்படியே நடுவில் வச்சு அதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ப்ரீத் பண்ணுறது பயத்தில் அது ஒரு மாதிரி மூச்சு வாங்கி அந்த தாலி ஜஸ்ட்டுக்கு கீழே அப்படி தொங்குது. பார்த்துக்கிட்டே இருக்காத. நீங்கள் ரொம்ப பயத்தில் அப்படி நடுங்குது. உங்களுக்கு ப்ரீத் மூச்சு ஃபாஸ்ட்டாக இழுத்து விடையில அந்த தாலியும் அப்படியே அந்த செஸ்ட்டுக்கிட்ட ப்ரீத் வாங்கிக்கிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி மேலே போக கீழே போக அந்த மாதிரி இருக்கு. அவங்க செஸ்ட்டவும் பார்க்குறான் தாலியும் பார்க்குறான். ஆண்டி ஏன்னா சின்ன பொண்ணாடி சின்ன பொண்ணு மாதிரியோடி இருக்க இதெல்லாம் பார்த்தியா அப்படின்ட்டு அவன் 2 கையை வச்சு அங்கே பிடிக்கிறான். உங்களுக்கு தேம்பி அழுத்து டக்குன்னு வந்து உங்கள் கையை வைக்கிறீங்க. உங்கள் கை மேலே ஒரு மாதிரி எடுக்கிற மாதிரி. நான் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். ஆண்டி உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு தேம்பிக்கிட்ட அவன் கையை எடுக்கத்தான் பார்க்குறீங்க. பார்த்தியா நான் கட்டின தாலி செம்பிட்டாளா கையறி கையை எட்ரி. உங்கள் கையை எடுத்துக்கிட்டீங்க. உங்களை பார்த்தா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் அந்த மில்கை குடிச்சிட்டிங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அமைதியாக படுத்துருக்கல கொண்டுடுவேன். ஒன்றையும் முடிச்சுட்டு அங்கேயும் முடிச்சிடுவேன். இல்லைன்ட்டு தலை ஆட்டுறீங்க. ஒத்துட்டு போடுடி அப்படின்ட்டு உங்கள் ப்ளவுஸ் ஊக்கெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டுறான். ரொம்ப அழுக்க வருது. தேம்புறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக வேற ஆகுது. உங்கள் ப்ளவுஸை கழட்டி இங்கிட்ட அங்கிட்டும் அது ஒரு மாதிரி போட்டுட்டான். உங்களுக்கு கண்ணில் டியர்ஸ் வந்து கையை வச்சு கப்புன்னு வந்து மறைச்சிக்கிட்டீங்க. வேணான்ட்டு கண்ணெல்லாம் டியர்ஸ் ஊற்றிட்டுருக்கு. தேங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் ஹெட்டாக ஆட்டுறீங்க. கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. கையை வச்சு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்க. தேங்க்கு செம்ம டென்ஷன். ஒரு மாதிரி ஒரு சவுண்டு தான். பயத்தில் உடம்பே நடுங்கி பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சி மேலே லாக் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் தேம்பிக்கிட்டு வேணான்ட்டு தலையாட்டுறீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் அவங்கள ஃபுல்லாக டச் பண்ணி பார்க்குறான். கண்ணை க்ளோஸ் பண்ணி எல்லா இடமும் ஃபீல் பண்ணி அப்படி பண்ணுறான். கை வைக்கிற இடமெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது நடுங்குது. அம்மா என்னை கூட்டிகிட்டு போங்க அப்பா என்னை கூட்டிகிட்டு போங்க அண்ணா அப்படின்ட்டு கத்த முடியாமல் ஒரு மாதிரி தேம்பிட்டே இருக்கீங்க. எந்திரிக்கலான்னு பார்க்கல. அவன் தான் அவங்க மேலே கை வச்சிருக்காளடா. நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருந்தோன்னு அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க இங்கேருந்து ஓடலான்ட்டு. ஏன்னா ஓட போறியா? எங்கே ஓட போகிறா? ஓ இப்படியே ஓடி போய்
எல்லாத்துட்டையும் காட்ட போறியாடி? சொல்லு எப்படி? ஆ எல்லாத்தையும் கழட்டி போட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோன்னே உங்களை பார்த்தா நீங்கள் தான் மேலே உங்களை சுத்தமாக எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டான். தேம்பிக்கிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை லாக் பண்ணியிருக்கூடா அந்த கையை எடுத்துடுறான். ஓ நீ போயிட்டு அண்ணா உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் விட்டுட்டு நீ போ. அவனை பார்க்குறீங்க ஓடி அவங்கள முடிச்சுட்டு எங்கே வேணாலும் உன்னை தேடி வந்துடுவேன். உன்கிட்டயே எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை கூட்டியாவது உங்கள் அப்பா அம்மா பாரடி அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே ஒன்றையும் போடுவேன். கிளம்பு கிளம்பு, டைம் வேஸ்ட் ஆகுது பாரு. நொடி பார்த்துட்டு இருக்க மூட்டிட்டு படுக்கிறியா இல்லை வந்துருச்சு போறியா? இப்படியே பண்ண இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸ் கொடுக்கவே கூடாது. பேசாமல் அவங்கள கொண்டுட்டு அப்புறம் அவனை டச் பண்ணலான்னு தோணுது. எப்படி வசதி உங்கள் மேலேருந்து இல்லடி முடிச்சுட்டு வந்து அப்புறம் ஒன்று தர்றேன். இப்போ தான் எனக்கு கட்டுப்பு இல்லாமல் இருக்கும். உங்கள் மேலேருந்து எந்திரிக்கலான்னு போகிறான். வயதில் வீட்டில் படுத்துக்கிட்டீங்க. அட இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். பைட் பண்ணாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் கண்ணை கிருப்பாக மூடிக்கிறீங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது, ஷேக் ஆகுது. ரெண்டு கையும் உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தடவிக்கிட்டு அங்கங்கே உங்களை கிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். ரொம்ப ஒரு மாதிரி தேம்புறீங்க. பயமாக இருக்குது. உங்களை பிடிச்சி அமுக்கி அங்கங்கே கிஸ் பண்ணி மாற்றி மாற்றி வெறித்தனமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஷேக் ஆகுது. கையை வச்சு அவன் ஹெட்டாக பிடிக்கிறீங்க. நிமிர்ந்து அவங்கள பார்க்குறான். அவனை பார்க்கக்கூட முடியல. அவன் கண்ணு ஃபுல்லாக முடியாக இருக்கு. ஷோட்டில் இருந்த ஒரு கையை எடுத்து அவன் ஹேரை ஒரு மாதிரி மேலே ஏற்றிட்டு உங்களை பார்க்குறான். கண்ணு கலங்கி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக அப்படி இருக்குது. ஹெட்டை லைட்டாக வேணான்னு ஆட்டுறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே எங்கள் மவுத்தை வச்சு அது ஒரு மாதிரி லைட்டாக கடிக்கிற மாதிரி பண்ணோன்னு கண்ணை சுருக்குறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே அவன் எல்லாம் பண்ணி உங்கள் ஹிப்புக்கு வரான். உச்சம் இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி அவனோட கை அங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ண மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அவங்கள ரொட்டேட் பண்ணி அங்கிட்ட எங்கிட்ட யூஸ் பண்ணி இந்த பெட்லேயே போட்டு அவங்கள உருட்டுறான். அந்த பூவெல்லாம் அவங்க மேலே அப்படி இப்படின்ட்டு டச் ஆகி அவன் மேலே அப்படி தான் இப்போ அவங்க ஹிப்பில் இருக்க சாரியை அப்படியே உருகுறான். நீங்கள் உங்கள் கையை வச்சு இதை பிடிக்கலான்னு போனோன்னு அவன் பார்த்தோன்னு வயத்தில் உங்கள் கையை எடுத்துக்கிட்டீங்க. என்னடி கண்ணெல்லாம் சொருக முழிக்கிறா? ஏன்னா ஃபீலிங் சாரிக்கா புருஷன் பண்ணுறது இப்பெல்லாம் கேட்டு அந்த சாரியை தூக்கி போடுறான். அந்த ஸ்கர்ட்டை நாட்டை போட்டு அப்படியே இழுத்து எல்லாத்தையும் கழட்டிட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறான். என் முன்னாடி எப்படி இருக்கா குழந்தையாடி நீ? நீங்கள் உங்கள் கையை வச்சு இதை பிடிக்கலான்னு போனோன்னு அவன் பார்த்தோன்னு பயத்தில் உங்கள் கையை எடுத்துக்கிட்டீங்க. என்னடி கண்ணெல்லாம் சொருக முழிக்கிறா? ஏன்னா ஃபீலிங் சாரிக்கா புருஷன் பண்ணுறது உனக்கு எப்படின்னா எனக்கு அதை விட இருக்குடி. விட்டான கொள்கிற அளவுக்கு பண்ணுவேன். உங்கள் அண்ணன் சொல்கிறான் குழந்தைன்னு. ஆனால் இந்த ஸ்கூலில் போகணுமே அவனுக்குள்ளே விட்டுட்டு எட்டுக்க மனசு எல்லாம் எடுத்தேன். அண்ணனை போய் கூட்டு வந்து விடுறான்னா அடமாடான்றான். தான் வீட்லேயே அவசரமாக பண்ணேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இன்னும் கூட பண்ணணும்னு தோணுச்சு. வேறு என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி ஆயிடுவேன். அப்போ பிஸ்னஸ் பைத்தியம் வாங்கிட்டாண்டி. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்துட்டு நீ தான் முக்கியம்னா எனக்கு ஆண்டாயிடுச்சு. அப்புறம் எல்லாம் சொல்லி என் டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ வேணும் என்ன வேலை? புருஷன்ற வேலை ஒழுங்க பார்க்கணும்ல. அம்மா உனக்கு என்னடி ஒரு மாதிரி அருக படுத்துனதுலேயே ஒரு மாதிரி ஆட்டியே. இனிதான் ஸ்டார்ட்டு பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு அவங்க காலை பிடிக்கிறான். அண்ணா முழிக்க முடியாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டு ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. தூக்கம் அப்படி உங்களுக்கு வருது. கண்ணு பூரா மனசு பூரா பெயினாக இருக்குது. உங்களை அங்கங்கே டச் பண்ணி அங்கெல்லாம் கிஸ் பண்ணுறான். அதுவும் உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கண்ணு அப்படியே மேலே போயிட்டு கண்ணெல்லாம் ஹெட்டெல்லாம் இங்கிட்ட ஆட்டிட்டு அப்படி இருக்கீங்க. அவன் பண்ணிக்கிட்டே அவன் வேஷ்டியை கழட்டி தூக்கி போகிறான். எல்லாத்தையும் கழட்டிட்டு
உங்க மேல வந்து உங்க காத்துக்கிட்ட தட்னாவுடி உள்ள தான் ஃபுல் பண்றான். நீங்க கத்த போயிருப்பீங்க. அவங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்கள கிஸ் பண்றான். கொஞ்ச நேரத்துல அவங்கள பாக்குறான். படுத்துட்டீங்க. உங்க புருவம் மட்டும் லைட்டா உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் அந்த பெயின்ல அந்த மூமெண்ட் தெரியுது. உங்களை பார்த்துக்கிட்டே அவன் உங்கள் நெக்லெல்லாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணி அப்படி பண்ணுறான். பட் நீங்கள் சவுண்டு கூட ஒரு வலிக்குது அந்த மாதிரி சவுண்டு கூட கொடுக்காம இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி பரவாயில்லையே சவுண்டு கொடுக்காம இருக்கா அப்படின்ட்டு உங்கள் ஷோட்லலாம் அவன் கை வச்சு அங்கங்கே தடவி உங்கள் கை ஃபிங்கருக்குள்ளெல்லாம் அவன் கை விடுறான். பட் கொஞ்சம் க்ரிப்பாக கூட இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக லூஸாக அப்படி இருக்குது. பட் அவங்களுக்குள்ளே அவன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணி மூச்சு விடுத்து அப்பெல்லாம் பண்ணுவா, எதுவும் பண்ணாமல் நம்ம சொன்னதுக்காண்டி அமைதியாக இருக்காளா அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ணுறதும் அவன் மூவ் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள பார்த்தா ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அன்னைக்கு இப்படி தான் ஃபெயிண்ட் ஆன மாதிரி இன்னைக்கு செம்ம மூடில் இருப்பான். இன்றைக்கும் ஃபெயிண்ட் ஆகிட்டாளா கடுப்பில் உங்களை பார்த்துட்ருக்கான். உங்கள் சீஸை போட்டு தட்டுறான். ஏய் பாடி என்னன்னா முட்டிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே ஃபெயிண்டா வலியுது வேணாம் ஏதாவது சொல்லாமா இல்லை என்ன பாப்பில்ல அதாவது பார்ட்டி இன்னும் சீஸை போட்டு தட்டுறான். உங்கள் கண்ணை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணாத மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூக்கத்தில் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்க முடியாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னை பாருன்றான். உங்களால் முடியல உங்களை தூக்குறான். இப்போட தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் ஷவர் ஆன் பண்ணி விட்றான். இப்படி இருந்து உங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டு வேலை செய்யனால தூக்கமாக அப்படி வருது. ஷவரில் நனைய நீங்கள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அடி புருஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி போன அப்படி இப்படின்ட்டு கனவோட ஆனலாம் அடிச்சு எல்லாம் பண்ணி ரெடியா இப்படி நான் ஏனடி தூங்கி இருந்துட்டுருக்கா. புருஷன் எப்படி இருக்கான் ஏனடி ஷவரில் உங்கள் ஃபேஸை நல்லா உங்களை அப்படியே இந்த வாட்டர் ட்ராப்ஸ்லேயே உங்கள் ஃபேஸை வைக்கிறான். தூக்கம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் கையை எடுத்து அதை ஒரு மாதிரி தள்ளுறீங்க. உங்கள் ஹெட்டெல்லாம் பிடிச்சி கையை வச்சு கொஞ்சம் மறைக்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். பெயின் இப்போ தான் வருது. அந்த வாட்டர் ட்ராப்பில் நீங்கள் நனைகிறீங்களடா குளிருது வேற. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூக்கத்தில் இப்போ தண்ணி வேற ரெண்டுமே இல்லை. இப்போ பண்ணுறது வேற செம்ம பெயின். ஹிப்பில் வச்சு வலி தாங்க முடியல ஸ்டொமக்லாம். அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. இப்போ தான் ஆஃபீஸில் ஒரு ஸ்மைலே வருது. நீங்கள் பெயின் தாங்க முடியாமல் மூச்சு விட முடியாமல் அவனை போட்டு தள்ளுறீங்க. ஆனால் அவன் உங்கள் ஹிப்பை நல்லா பிடிச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். உங்களால் முடியலை, ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த ஷவர் வேறு உங்கள் ஹெட்டில் படுறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயாங்கிட்ட போய் அவனை நெக்கோடு சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு அவன் கிட்ட சோட்டில் உங்கள் ஹெட்டை வச்சுக்கிறீங்க. அவன் புஷ் பண்ண அவனை டைட்டாக பிடிச்சி அவனை ஹக் பண்ணிட்டு அவங்க நேரத்தால் அப்படியே கிளறீங்க. தூக்கம் வேற பெயின் வேற. உங்கள் ஷோட்டில் ஒரு பைட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறான். உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் அவன் கழுத்தை பிடிச்சி ரொம்ப டைட்டாக அவனை ஹக் பண்ணுறீங்க. பெயின் தாங்க முடியாமல் உங்கள் கால் அவன் மேலே தானே இருக்கும். டைட்டாக அவனை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அவன் உங்களை மூச்சே விட முடியாமல் அவ்வளோக்கு க்ரிப்பாக பிடிச்சி உங்களை ஹக் பண்ணியிருக்கான். அது இன்னும் உங்களால் மூச்சு விட முடியாமல் இன்னும் பெயின் தான் அதிகமாகுது உங்களுக்கு. உங்களை அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரான். 2 பேருமே ஈரமாக இருக்கீங்க. இப்போ உள்ளே வந்தோன்னு அந்த ஏசி ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கு. ரொம்ப குளிரில் நடுங்குறீங்க. கண்ணு ஃபுல்லாக அந்த தூக்கம் உடம்பெல்லாம் குளிரில் நடுங்குது. உங்களை தூக்கிட்டு வந்து அந்த ஷோபாவில் படுக்க வைக்கிறான். பட் அவனை நீங்கள் விடவே மாட்டீங்க. எங்கே அகெயின் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு பயத்தில் அவனுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. அவனை சுற்றியும் லாக் பண்ணியிருக்கீங்க. அதை எடுக்கிறான். பட் அவன் எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. 2 கையை வச்சு டக்குன்னு எடுத்து உங்களை கீழே நிற்க வைக்கிறான். பெயின் தாங்க முடியாமல் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட அகெயின் உங்களை தூக்கி ஹிப்பில் உட்கார வச்சுட்டு அந்த மிரர் டேபிள் இருக்குல்லடா அங்கே போகிறான்.
அந்த சேரில் அவன் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஹேர் இருக்குல்லடா அதில் இருக்க பூவெல்லாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை ஆன் பண்ணி உங்கள் ஹேரெல்லாம் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். குளூரில் அவனை இன்னும் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவன் கை இன்னொரு கை உங்கள் ஹிப்பில் கொடுத்து அவனுக்குள்ளே இன்னும் அட்டாச் பண்ணி அப்படி வச்சுக்கிறான். அதனால் இன்னும் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹேர் ட்ரை நல்லா உங்களுக்குள்ள ஹேர்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பேக்லாம் க்ரிப்பாக பிடிச்சி அவன் கை அங்கங்கே போயிட்டே இருக்குது. அந்த ஹேர் ட்ரை வச்சு உங்கள் உடம்பு இருக்க அந்த ட்ராப்லாம் இதை வச்சு காய வைக்கிறான். ஃபுல்லாக காஞ்சிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அந்த பெட்டுக்கு போகிறான். உங்களை பெட்டில் படுக்க வச்சு அவனும் சேர்ந்து அப்படியே உங்களை கவர் பண்ண மாதிரி படுக்கிறான். கல்லூரில் நடுங்குறீங்க. அந்த பூவெல்லாம் ஜில்லுன்ட்டு அப்படி இருக்கு. பெட்ஷீட் எடுத்து அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு அகெயின் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி உங்கள் நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான். முன்னாடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்திருப்பான். ஆனால் இப்போ ரொம்ப பொறுமையாக பைய அவன் ஃபீலோடு எடுக்கிறான். கல்லூரில் அவனை போய் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. அவனை ஹக் பண்ண தான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக அப்படி இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. டே டைம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அந்த பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கழுத்தை சுற்றி உங்கள் கை இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் மேலேருந்து அதை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் எந்த மூமெண்ட்டும் இல்லை. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஹார்ட் பீட் பார்க்குறான். மூச்சு ஸ்லோவாக தான் இருக்குது. உங்கள் நோஸ் கிட்ட வரான். அது நார்மலாக இருக்குது. உங்கள் சீஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு உங்கள் மேலே இருந்து எந்திரிச்சு பெட்டுக்கு கீழே நிற்கிறான். உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவனோட பாட்டம் பார்த்துட்டு அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வந்து உங்கள் பெல்லியை பார்த்துட்டு கீழே அவன் கண்ணு போகுது. அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணி நெக் வரைக்கும் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் ஷவரை ஆன் பண்ணிவிட்டு ஹேரெல்லாம் ஃப்ளிக் பண்ணிவிட்டு ஷவரை ஆஃப் பண்ணிவிட்டு அவன் டோர் ஓப்பன்ட்டு வெளில வரான். மிரர்கிட்ட வந்து அவனை ஃபுல்லாக பார்க்குறான். வாட்டர் டாப்ஸு அவன் ஹேர்லேருந்து அவன் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி சொட் ஆகிட்டுருக்கு. ஒரு கொழுக்குறான். அந்த ட்ராப்ஸ் எல்லாம் கீழே அங்கிட்டு இங்கிட்டு போகுது. உங்களை பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு கீழே தான் அவனோட பாக்ஸர் கிடக்கு. அதை எடுத்து போட்டுக்கிட்டு வேஸ்ட் இருக்குது. அதாவது டோருக்கு பக்கத்தில் அதை எடுத்து கட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். லாஸ்ட்டாக அவங்கள திரும்பி பார்த்துட்டு அவ்வளோ தாண்டி வெளில போகிறான். ஒரு மாதிரி விசில் சவுண்டு. நாடா விசில் சவுண்டு கேட்குது. இல்லை எல்லாத்துக்கும் அள்ளு கிளம்புது. டோர் சவுண்டு கேட்டிருக்கும்லடா. ரொம்ப லேட்டாச்சு. என்ன ஆயிருக்கும்? அவங்க கத்துற சவுண்டும் அவனோட சவுண்டும் எதுவுமே கேட்டிருக்காது. வெள்ள ஒயன் அவன் ஃபைண்ட் ஆனதுனால கொஞ்சம் பயத்தில் அங்கே இருக்காள் அப்படின்ட்டு கொஞ்சம் இதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு திறக்கிற சவுண்டு கேட்டோன்னே ஸ்டெப்பில் ஏறி ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுருப்பாங்க. விசில் சவுண்டு கேட்டோன்னே அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஜர்க் ஆகுது. ஏன்னா டேங் விசில் சவுண்டு சாம்பவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் தெரியுமே. ஜானுக்கு கூட தெரியும். அவன் இங்கே 2 பேத்துக்குமே சொல்லியிருப்பான். சாம்பம்மாவை விஷ்ணுவை பார்க்க, விஷ்ணு சாம்பம்மவனை பார்க்க போச்சுடா. எல்லாத்தையும் பார்த்து அவன் இன்னும் ஒன்றும் ஆகலை. அவன் நல்லா தான் இருக்கான். இந்த பிள்ளைய என்னமோ பண்ணிட்டான். நம்மளே ஏதோ பண்ண வாரான். சாண்டிகை குடும்பத்தோட கோவிந்தாடாண்டா. சாம்பம்மவனுக்கு அள்ளி கிளம்புது. உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சா, அவன் இந்த பால் குடிக்கலையா அப்படின்ட்டு தேங்கோட அம்மா பார்த்தா அவங்களுக்கும் அப்படி தான் தோணுது. எல்லாமே ஹாலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. விசில் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டே அந்த ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டுருக்கான். எல்லாத்துக்குமே அள்ளு கிளம்புது. அவன் கீழே ஒரு ஸ்டெப்பாக அந்த சவுண்டுக்கு என்ன பண்ண போகிறான், உங்களை என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படித்தான் எல்லாத்துக்குமே தோணுது. டேங் பார்க்குறான். ஹாலில் லைட்டு ஆனில் தான் இருக்குது. கீழே இறங்கி நின்றா சைடில் எல்லாமே அப்படி இருக்காங்க. என்னடா எல்லாமே டேங்கை பார்க்குறாங்க. அவன் உடம்பெல்லாம்
வாட்டர் ட்ராப்ஸு அப்படி ஈரமா, அவள் ஹேர் எல்லாம் ஒரு மாரி தண்ணி தண்ணியா சொட்டு சொட்டா அப்படி வடியுது. அவங்கள பார்த்துட்டு ஒரு ஃப்ளிக் தான். எல்லாமே ஒரு மாரியா தாங்க பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு தான் அவங்களுடைய மைண்ட்ல ஓடுது. என்னடா அப்படி பார்க்குறீங்க எல்லாம்? எனக்கு என் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. பார்த்தா உங்களுக்கு என்னடா சிவராத்திரியா என்ன? எல்லாம் கண்ண முழிச்சு பிதிக்கிட்டு பார்த்துட்ருக்கீங்க. மச்சான் சாமானே எனக்கு கூட தூக்கம் இல்லையா என்ன? என்ன இங்கே தான் இருக்கியா? வீட்டுக்கு போகலையாடா? வா எல்லாத்துக்கும் வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. என் அப்பா நீங்கள் அதை விட ஊற்றிட்டுருக்கு. ஆ ஏசி ஆன் பண்ணலையா என்ன? இதோ வர்றேன் அப்படின்ட்டு அந்த ஹாலில் 3 நாள் இருக்கும் ஏசி. அது போய் தான் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நான் தெரில எனக்கு மூக்கு வேற அரையுதுப்பா. ஸ்மெல்லு வேற. ஜானை அந்த ஷோபாவில் படுக்க வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி யாருமே இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கீங்க. சரி, என் மச்சான் அண்ணா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டி போகாமல் அப்படியே ரத்த வெள்ளத்தோட அப்படியே போடுறீங்க. அதுவும் நல்லது தான். சரி, இன்னும் பெண்டிங் இருக்கு முன்னாடியே, அதெல்லாம் கூட சொல்ல முடியாது. நான் போகிறேன் ரூமுக்கு. திரும்பி அம்மா என்னம்மா பால் ஒழுங்காக போட்டிருக்கே, சக்கரை ஒழுங்காக பார்த்து போட மாட்டேன். கலக்காம்மா என் பொண்ணட்டை கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், பால் என்ன ஸ்லீப்பிங் டேப்லெட் கேட்டுச்சா? அது எப்படி என்ன ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு பேரண்ட் ஆகிட்டு வருமானை காப்பாற்ற போறியா? எத்தனை தடவை உன் கையில் நான் பால் வாங்கி குடிச்சிருக்கேன். இன்னமும் அம்மா என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வச்சா பிள்ளை நினச்சியா? எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்தான். ஆமாம், என் பொண்டாட்டி குடிச்சிட்டு என்கிட்ட படாத பாடுபடுறா. அதுவும் நல்லதான், கத்தியவங்கெல்லாம் கூப்பிடாமல் இருக்கிற வரையும். சரி, நான் கிளம்புறேன். ஏசி வேற ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. எல்லாம் எது போனீங்க வாட்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸ்டெப்பில் ஏறி போகிறான். எல்லாத்துக்கும் அள்ளு கிளம்புது. இப்போ அந்த மில்கை நீங்கள் தான் குடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுது. எல்லாம் தலையில் அடிச்சுக்கிறாங்க. உங்கள் அம்மாலாம் அவ்வளோதான் போச்சு அப்படின்ட்டு அவங்க பையனை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு நீங்களே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவன் ரூமுக்கு போயிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா தான் எந்திரிக்கிறான். இந்த மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா வலிக்குது. வாடியா நான் வலிமா அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாம் எங்கே நின்றாங்களோ அங்கே எல்லாம் அப்படியே படுத்து பிடிக்க அங்கங்கே படுத்து கிடக்குறாங்க. ஏ மச்சான், ஏ விஷ்ணு அப்படின்ட்டு அவன் அடிச்சான். அவனும் தலையை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறான். எல்லாத்தையும் ஒரு மாதிரி கத்திட்டு ஜானை பார்த்தா இவன் எங்கடா சாம்பம்மாவன் கத்துறான்லடா. எல்லாமே ஒரு மாதிரி ஹெட்டை பிடிச்சிட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. சாம்பம்மாவா எந்திரிச்சு ஜானுக்கிட்ட தான் போகிறான். ஜானு விஷ்ணுவும் தான் போகிறான். எல்லாம் சாம்பம்மாவன் கத்துறான்லடா. அதனால அந்த சைடு பார்த்தா ஜான் ஹெட்ல காலில் கையில் அவன் ஜஸ்ட்ல எல்லாம் கட்டு போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு அப்படி இருக்கான். ஜானு எல்லாம் அவன்கிட்ட தான் வராங்க. அவனை பார்த்தா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மாதிரி இருக்கு. தாமாவன் யார் டாக்டருக்கு கால் பண்ணா சொன்னீங்களா அப்படின்னு தயங்க அம்மாட்ட கேட்டா இல்லைன்றாங்க. உங்கள் அம்மா கிட்ட கேட்டா இல்லைன்றாங்க. எல்லாமே தலையை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தலை தான் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. வச்சா விஷ்ணு அவன் மேலே போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருந்துச்சுடா. அதுக்கப்புறம் நடந்துச்சு நேத்தாடா. எல்லாம் அப்படித்தான் சொல்கிறாங்க. எங்களோட அம்மா டைமை பார்த்தா 10 o'clock ஆகுது. எல்லாம் அங்கே பாருங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் பார்க்குறாங்க. 10 o'clock ஆகுது. இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம்னா நைட்டை அவன் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படித்தான் தோணுது. ஏசி ஃபுல்லாக இருக்கு. வச்சா நம்ம எல்லாத்தையும் ஃபைட் ஆகிருக்காண்டா. ஆமாம், ஜானகி யாரா ட்ரீட்மெண்ட் பார்த்தது? எல்லாமே மேலே தான் பார்க்குறாங்க. ரூம் டோர் லாக்ல இருக்கு. லைன் டோரை பார்த்தா அதுவும் லாக்ல தான் இருக்க மாதிரி இருக்கு. ஜானோட அம்மா ஜானை தான் பார்த்துட்டு ஜான் கூப்பிடுறாங்க. அவன் ஒரு மாதிரி ஃபேண்ட் ஆன மாதிரி படுத்திருக்கான். சின்ன சின்ன காயத்துலலாம் ஆயில்மெண்ட் போட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு அவனுக்கு கட்டெல்லாம் போட்டுவிட்டு அப்படி இருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஜான் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி
ஒரு மாரி பெயின்ல அவன் கண்ண ஒரு மாரி முழிச்சு, ஒரு மாரி சவுண்ட் வரும். அந்த பெயின் வலி தாங்க முடியாம. எல்லாம் ஜான் சைடு பார்த்தா, அவன் இப்ப தான் கண்ண ஓப்பன் பண்றான். அவனுக்கு கை, கால் எல்லாம் ஒரு மாரி வலிக்குது. ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அதுக்கும் அந்த எரிச்சல், பெயின்லாம் அப்படி தெரியுது. அவன் பார்க்குறான் கட்டு போட்டு அவன சுத்தி எல்லாமே நிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு என் தங்கச்சி எங்க? என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அப்படிலாம் கத்தி கேட்டுட்டு இருக்கான். உன்னை யாரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா? நாங்க வீட்ல தான்டா இருக்கோம். அப்படின்னு சொன்னோன்னே உங்கள கேட்குறான். டேய் மேல இருக்காங்கடா என்ன கீழ வரல அப்படின்ட்டு சாம்பவன் தான் சொல்றான். அவன் எந்திரிக்க முடியாம எந்திரிக்கலான்னு பார்க்குறான். முடியல கால்லாம் வலிக்குது. இல்ல என் தங்கச்சி ஏதாவது பண்ணிருவான். அம்மா போங்க, அப்பா போங்க, மச்சான் நீ போடா அப்படின்ட்டு சொன்னா, எல்லாம் ஒரு மாரி ஜர்க்ல தான் இருக்காய்ங்க. ஒண்ணும் தேவையில்ல நானே போறேன் அப்படின்ட்டு எந்திரிக்க முடியாம எந்திரிக்கல. சாம்பு மாமன், "ஏடா மச்சான் என்ன சிஸ்டரை பாருன்னு அவ்வளோதானே நானே போகிறேன் டே விஷ்ணு வாடா போகலாம்." அவன் கையை பிடிச்சிட்டு அவன் நான் வரலடான்றான். மச்சான் வாடா 2 பேரும் சேர்ந்தே சேர்த்து போகலான்டா. ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டான், 2வது சான்ஸ் நம்மளே போகிறோம் வா. ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்டெப்பில் நடுங்குது. இருந்தாலும் அம்மா தாயை காப்பாத்து, எல்லாம் பேயிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. நான் என் மச்சான்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துடா அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே அங்கே பயத்தோடு அந்த ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ரூம் டோருக்கிட்ட தான் 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு நீ தொறடா நான் தொறடா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே சேர்ந்தே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேருமே பயத்தோட அந்த டோரை நாக் பண்ணதுக்கு பயந்துக்கிட்டே தட்டிகிட்ருக்காங்க. மச்சான் தயங்கா மச்சான் டைம் ஆச்சுடா, அம்மா காஃபி குடிக்க கூப்பிட்டாங்கடா, நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் நீ கேளுடா. ஜான் அறிவட்டவனே ஜான்லடா தயங்கடா புலருதுடா. வளர மச்சான் நம்மள போட்டுருவான்டா. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாவாடா லாஸ்டா ஒரு ஹக் பண்ணிக்கலாம்டா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சாம்புமா ஹக் பண்ண போறான். விஷ்ணு சனியம் பிடிச்சவனே அள்ளி துளடா அப்படின்ட்டு தயா தூர நாக் பண்றான். காலமா பிடிச்சவனே எனக்கே சவுண்டு கேட்கலடா. பாப்பா தயங்க தயங்க ஐயோ சவுண்டு அதிகமா கூட்டலடா. விஷ்ணுக்கு கோவம் வந்து சாம்பமான தள்ள அவன் டோர்ல விழுக குத்துன்னு டோர் ஓப்பன் ஆகி கீழே விழுகுறான். ஆமா தயங்க நான் இல்லடா, இவன் தானே தள்ளி விட்டான், டிஸ்டர்ப் பண்ண மன்னிச்சுக்கடாடே, அதுல எதுவும் போட்டுறாடா. கண்ணை மூடிட்டு அந்த ஃப்ளோர்ல போட்டு மூஞ்சி பொத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னது பண்ணிடாடா, இதுக்கெல்லாம் காரணம் விஷ்ணு தான்டா, என்னது பண்ணிடா மச்சான், நான் வர மாட்டேன் விஷ்ணு தான்டா அடி போட்டா அப்படின்ட்டு பொத்திட்டு இருக்கான். விஷ்ணு டிக்கிலேயே ஒரு முதி அம்மா எந்திரிச்சு உட்கார்றான். அங்கே யாருமே இல்லடா. என்னடா அங்க போற வீட்டுல யாருமே இல்ல. நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறான். ஆமா இங்கடா 2 பேரும். ரூம்குள்ள போய் அங்கிட்ட அங்கிட்ட சுத்தி பார்த்தா அந்த பெட்டே கலைஞ்சு பூவெல்லாம் நஞ்சு பிதுங்கி அச்சா நல்லா அந்த பிள்ளைய ஐயோ போவேன் இந்த அளவுக்கு கசிங்கி இருக்குடா, அந்த பிள்ளை என்னம்மா கதி இருக்குண்டா அறிவு கட்டவனே அப்படின்ட்டு மண்டையில போட்டு உங்கடா காணோம். சத்தல்லடா இல்லடா ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க பார்க்கலாம். 2 பேருமே பையன் நடந்து ரெஸ்ட் ரூம் கிட்ட காதை வச்சு பார்த்தா உள்ள எந்த சவுண்டுமே இல்ல. அங்க இல்லடா. பயத்துல ஒரு பால்கனியை பக்கட்டும் லைட்டா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அங்கவும் இல்ல. ரூம் ஃபுல்லா அங்க யாருமே இல்ல. 2 பேருமே கீழே போய் சொல்றாங்க 2 பேத்தையும் காணோம் அப்படின்ட்டு. ஜான் எல்லாம் ஒரு மாதிரி அவனுக்கு கை கால்லாம் வலிக்குது, எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு கத்துறான். என் தங்கச்சிய கொல்ல கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. பாம்பா அவனுக்கும் விஷ்ணுக்கும் அள்ளு கிளம்புது. உங்க அம்மா அப்பா எல்லாம் கத்துறாங்க. உங்க அம்மா எல்லாம் ஃபெயிண்டே ஆயிட்டாங்க. உங்க அப்பா செம்மையா கத்துறாரு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கையவே நானே நாசம் பண்ணிட்டேனே, என் பொண்ணோட வாழ்க்கை என்னட்டு தான் போச்சு அப்படின்ட்டு ரொம்ப கத்தி அழுகுறாரு. ஆல்ரெடி ப்ரோக்ல இருந்திருப்பாரு. ஏன்டா இந்த ஃபைல வாங்காம இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு அவருக்கு குற்ற உணர்ச்சி அதை விட தோணுது. எங்களோட அம்மா கிச்சனுக்கு வேகமா போய் உங்க வாட்டர் பாட்டில் எடுத்தாந்து உங்க அம்மாவோட ஃபேஸ்ல தான் தொல்லிக்கிறாங்க. அம்மா ஐஸை ஓப்பன் பண்ணி தலையிலே அடிச்சுக்கிட்டு என் பொண்ணை கொண்டுட்டியே உன்னிட்டு தான் என் பொண்ணு போனா அப்படின்ட்டு செம்மையா கத்தி அழுது அவங்க அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி கிழிக்கிறாங்க. ஜான்னால எந்திரிக்க முடியாம இருந்தாலும் என் தங்கச்சிட்ட நான் போகணும். அவன் எந்திரிக்கலாம் விழுகிற மாதிரி போறான். சாம்பம்மா தான் பிடிக்கிறான். நம்ம என்னடா அவன் காலில் என்னமோ படுது. கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே குனிய முடியாம அதை எடுக்கிறான். தயாங்கோட நெக் செயின் அதை எடுத்து பாக்குறான். தயா விட மாட்டேன்டா. அந்த செயினை கிரிப்பா பிடிச்சி
செம்மையா வீசி எறிகிறான். கண்டிப்பா தெரியும் என் தங்கச்சி எங்க கூட்டி போயிருப்பா அப்படின்ட்டு. நடக்க முடியாம போனாலும் இல்லைடா நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. தேங்கோட அம்மா அப்பாவும் உங்க அம்மா அப்பாவும் கூட நாங்களும் வரோம் அப்படின்ட்டு எல்லாமே நடந்து டோருக்கிட்ட போனா டோர் ஓப்பன் ஆகுது. எல்லாம் எங்கே கிளம்பிட்டீங்க போல. என் தங்கச்சி எங்கடா? உங்க அப்பா முதற்கொண்டு அழுதுகிட்டு என் பொண்ணு எங்கன்னு கேட்டா, என் பொண்டாட்டி தானே உள்ள கால் எடுத்து வந்தா அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி பிளட்டா உள்ள நடந்து ஏண்டா இதான் தங்கச்சி லாஸ்டா அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாப்பா அப்படின்ட்டு அவன் கையை விரிச்சு காட்டினா. ஜான் அவன் ஆசையாக அவங்க சிஸ்டருக்கு ரிங்கு போட்டு விட்ருப்பான். அந்த ரிங்கை ஜானோட கையை பிடிச்சி ஏந்தப்பா போயிட்டான். அப்புறம் ஜான் இந்தா உன் சிஸ்டரோட பிளட் உனக்கு தான் ஆசையாக கையில் ஒரு மாதிரி இந்த பாரு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா, நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. நான் மச்சான் லாஸ்ட்டாக அவன் தங்கச்சி அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா அவனை ரொம்ப பிடியுமா. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவையும் மிஸ் பண்ணதான்னு சொல்ல சொன்னாடா. தான்ட்டு அடிக்கக்கூட முடியாமா அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அவனுக்கு ஆல்ரெடி உடம்புலாம் வலிக்குது. ஆல்ரெடி உனக்கே வலிக்குது. நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்டா. இந்த மாதிரி தம்பா இருக்கணும்ல, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளையா இருக்கணும். ஒரு சிஸ்டர் செத்துட்டா, இதுக்கப்புறம் வரப்போகிறதா இல்லை தான் நீ யாவது உயிரோட இருக்கணும்ட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என் பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டிய அனுபவிச்சு என் பசங்க யார எலும்பு கூட இருந்திருக்காடா. நிறைய கஷ்டமாக இருந்துச்சு அவள் கத்துறது பார்க்கல. அதான் அவள் சங்க கடிங்கடா கத்துறாடா காதால் கேட்க முடியலன்னு வச்சான். நான் சொன்னா என் பசங்க உடனே செய்வாங்க. மொத்த போட்டாடா. அம்மா அம்மானுக்கெல்லாம் கோவம் வந்து அவன் தேங்காய் அடியவே மாட்டான். ஃபர்ஸ்ட் டைமா சப்பு சப்புன்னு அடிச்சு ஏன்டா அப்படி பண்ணா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை ஏன்டா ஏன்னா வச்சா பண்ண உனக்கு என்னடா நான் வச்சா ஜான் அவ சிஸ்டர் செத்து போனா அழுகுறான். என்னடா இதெல்லாம் மனுஷனே இல்லடா. நான் சொல்லணும் நான் மனுஷன் சொல்லணாடா. நான் வச்சா சொல்லுவானே கைகோன்னு பலகாரன்ட்டு அதுதான் என்கிட்ட அடாரேடா. இதாப்பா இதெல்லாம் நீ ட்ரீட்மெண்ட் பாரு, இதெல்லாம் கிளியர் பண்ணிடு. ஒன்று செத்து போயிட்டாலேன்னு என்ன ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஒழுங்கு மரியாதையா எல்லாம் கிளியர் பண்ணிடு. டயர்டாரு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவன் கேஷுவலாக அவன் ஸ்டெப்பில் ஏறி அவன் ரூமுக்கு போயிட்டான். இங்கே அவ்வளோதான் எல்லாம் அழுதுட்டு ரொம்ப ரொம்ப ப்ரோக்கில் இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கெலாம் சொல்லவே வேணாம். ஜான்லாம் உடஞ்சி செத்துட்டான். ஏதோ மேரேஜ் பண்ணால் கூட ஓகே மச்சான் நம்ம சிஸ்டரை ஏதோ பண்ணாலும் இதெல்லாம் பண்ண மாட்டான் கொல்ல மாட்டான் அப்படிலாம் ஒரு தாட்டி இருந்திருக்கும் ஜானுக்கு. இவன் இப்படி பண்ணிவிட்டு அவன் கையை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுடைய பிளட்டு நீங்கள் போட்டிருந்த ரிங்கு அதெல்லாம் பிளட் இருக்குது, அவ்வளோதான் உடஞ்சிட்டான் செத்துட்டான் ஏன்டா உயிராக இருக்கும்ட்டு அவன் ஜஸ்ட்டில் குத்திக்கிறான். இல்லை நான் போகிறேன் என் தங்கச்சியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஜானும் சாம்பமானும் வேணாண்டா அவனே சொல்லிட்டான். வேணாண்டா விடுறா. இல்லை நான் அவனை சும்மா விட மாட்டேன், இவனை போலீஸில் விடுவேன் அப்படி இப்படின்ட்டு சொன்னாலும் உங்கள் அம்மா பல்லாருன்னு ஜானோட ஃபேஸில் அரைகிறாங்க. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், உன்னால தாண்டா உன் தங்கச்சி செத்தா, இப்படிப்பட்டவனோட நீ ஃப்ரெண்டாக இருந்து தங்கச்சியவே கொண்டுட்டே இல்லடா அப்படின்ட்டு அழுகுறாங்க செம்மையா. என் பொண்ணை கொண்டுட்டியேடா, கொண்டுட்டு தானே என் பொண்ணு செத்தா, இப்போ நீயும் போறியா? நீ போறேன்னா எங்கள் 2 பேர்த்தையும் கொண்டுட்டு அப்புறம் நீ போடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. ஜான் முன்னாடி என்ன பண்ணுறனே தெரில, பயங்கரமாக கத்தி அழுகிறான். ஏன்னா இவன் வந்து உங்களை ஏதாவது தான் கொண்டா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா இதுக்கும் ஏதாவது பழி வாங்கி ஜானை கொண்டுருவானோன்ட்டு பயத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை. நானே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஃபோன் எடுக்கிறாங்க. தயங்கோட அப்பா ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னங்க அவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான், நான் தானே சொன்னேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தயங் ஆல்ரெடி சொல்லியிருப்பான், என்ன சொன்னால் நான் ஒன்றை சொல்லுவேன், ஏன்னா ஒன்றை சொன்னால் அவனோட பிஸ்னஸ் அப்புறம் பையன் எல்லாமே டோட்டலாக சரிஞ்சு அப்படி ஆயிரும். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை,
அப்படிலாம் சொல்லியிருப்பான். எங்களோட அப்பா அதை யோசிக்கிறாரு. இவன் தப்பு பண்ணா ஓகே. நான் இவனுக்காண்டி பண்ணது. நம்ம குடும்பமே இப்படி போயிரும் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொன்னா, பரவால்ல இதுக்கு நம்ம அனுஜ்ஜே ஆவோம் அப்படின்னு சொன்னாலும், இல்லடி வேணாம் வேணான்ட்டு ஸ்டாப் பண்றாங்க. அங்கிட்டு திரும்பி பார்த்தா, அழுதுகிட்டு தாங் வீட்லேருந்து உங்க ஃபேமிலி ஒரு மாரி ப்ரோக்கோட ஜான ஒரு மாரி பிடிக்க முடியாம, கை தாங்கலா அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஜானும், விஷ்ணுவும் கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இவன் மூஞ்சிலயே முழிக்கவே கூடாது. இவனும் அந்த பிள்ளையோட சேர்ந்து செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. பாத்தீங்களாங்க, ஒரு குடும்பத்தையே அவன் சின்ன பின்னமா உடைச்சிட்டான். எல்லாம் என் தப்பு தான். பையனை பெத்தேல, அவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு எதுவுமே தெரியாம செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இவ்வளோ பெரிய மிருகமா இருந்திருக்கான் அப்படின்ட்டு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா தயா அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லாம அவ ரூமுக்கு போய் செம்ம வைபா சாங் கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம்ல அவன் ஷவர்ல அந்த பிளட் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு குளிச்சுட்டு டவல் எடுத்து வேர் பண்ணிட்டு வெளில வந்து மிரரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவன் நெக்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கிள்ளி கீறி அப்படி இருந்திருக்கீங்க. பா ஏன்னா ஏன் இவ்வளோ எரிச்சலாரியே பாவம் என் பசங்க கடிக்கையில ஓ தேங்காய் அவ்வளோதான்டா. உன் முன்னாடி க்ளவுஸ் உன் பசங்களுக்கு நல்லா ஃபுட் அப்படின்ட்டு திரும்பி அவன் பெட்டை பார்க்குறான். என்னால் கஷ்டமாக இருக்கு, பெட்டில் என் கூட இருந்தா அப்படின்ட்டு அந்த பெட்டில் போய் ஒத்துன்னு விழுகிறான். இந்த பெட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்தா உங்கள் ஸ்மெல்லும் அந்த பூடு ஸ்மெல்லும் அதிகமாக அப்படி வருது. அப்படியே அந்த பெட்லேயே தூங்க ஆரம்பிக்கிறான். டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. தாயங்கோட டோர் தட்டுற சவுண்டு கேட்குது. அந்த பெட்டை விட்டு எழுந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னம்மா டைம் ஆச்சு, கீழே சாப்பிடவா? இதை வரேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கேருந்து கீழே இறங்கி போயிடுறாங்க. திரும்பி டைமை பார்த்தா 7 o'clock ஆயிடுச்சு. அவனும் கப்போர்டை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டை ஒரு மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஆடிக்கிட்டே அப்படியே இந்த ஸ்டெப்பில் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி நடந்துகிட்டே வரான். டைனிங் டேபிளில் போய் உட்காடுறான். தாயங்கோட அம்மா தான் அவனுக்கு பிளேட்லாம் எடுத்து வச்சு என்ன வித விதமாக குக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு எனக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணா. பாருடா எனக்கு பிடிச்சது. ஆமாம் எனக்கு பிடிச்சதா குக் பண்ணியிருக்கா ஒன்று தாம்மா. என்கூடம்மா எதுவுமே பேசல, எனக்கு பிடிச்சதா எல்லாமே சமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்ருக்காங்க. தாப்பண்ண காணோம் எந்த வர நான் ஃபேஸ்லாம் ஒரே டல்லாக வாடி போச்சு போல். நாங்கள் பார்த்தா ஒரு ஸ்மைலோட பார்த்துட்ருக்கான். நான் அவருக்கு அவ்வளோக்கு கோவம் வருது. இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காம அப்பா வா சாப்பிடலாம், அம்மா எனக்கு பிடிச்சதா குக் பண்ணியிருக்காங்க. என்ன ரொம்ப ஹாப்பியாக நான் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா அம்மா ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போல். என் அம்மா கூட எனக்காண்டி பிடிச்சதா குக் பண்ணியிருக்காங்க பாராத்தாப்பா. எங்களோடப்பா எதுவுமே பேசாமல் அந்த டைனிங் டேபிள் உட்காறாங்க. அப்பாங்களும் எடுத்தேம்மா இது சிக்கன்லாம் அப்பா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்பாவுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. இப்படி தான் எல்லாத்துலேயும் இருந்தால் இப்படி தான் எல்லாம் வரும். எனக்கு எடுத்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு தாயங்கூட அப்பாவுக்கும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஃபுட்டவே ஸ்மெல் பண்ணுறான். செம்மையாக இருக்குது. அது புல்ல சாப்பிட்றதுக்குள்ள என் அப்பா ஃபஸ்ட்டாக முந்திக்கிறான். அதாப்பா நானும் வரேன் அப்படின்ட்டு நாங்கள் ஃபுட்டு எடுத்து அந்த ஃபுட்டை அந்த பிளேட்லேயே போட்டு இங்கே வாவா அவங்க அம்மா கையை பிடிச்சி அவன்கிட்ட நிற்க வைக்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டி குக் பண்ணல, ஃபஸ்ட்டு உனக்கு தான் அப்படின்னு அதை எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஊட்ட போகிறாங்க. டேங்கோட அப்பா பார்க்குறாங்க. டேங்கோட அம்மாவும் ஸ்மைல் பண்ணிட்டு வாங்குறாங்க. ஒரே தட்டு தான். டேங்கோட அப்பா எந்திரிச்சு என்னடி பண்ணுற, எதுக்குங்க தட்டி விட்டீங்க? அவங்க அப்பா பார்க்குறான். எதுக்கு ஃபுட்டை தட்டி விட்டேன்? அவங்க அப்பா பார்த்து முறைக்கிறான். எதுக்குங்க தட்டி விட்டீங்க? என்னடி பண்ண பார்த்த? இப்படிப்பட்ட பிள்ளைய பத்துட்டமேன்ட்டு வாழ்றதை விட அவன் கையாலவே சாகுறது மேலுங்க. எத்த பிள்ளைக்கு விஷத்தை வச்சு கொள்றதை விட அவன் கையால நான் தின்னுட்டு சாகுறது சந்தோஷமா நினைக்கிறேன். எத்தனை குழந்தைங்க இந்த கையால கொண்டிருப்பான். நேற்று கூட இந்த பச்சை பொண்ணு கூட பார்க்காம பார்சல் பண்ணி இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாத மிருகத்தை பெத்துட்டேன்ட்டு வாழ்றதை விட இவன் கையால நான் செத்து போறது சந்தோஷமா நினைக்கிறேன். நாங்க பார்த்த அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுறா கையால கூட. உங்க அம்மா கண்டியஸோட ஒரு மாதிரி சாப்பாடு ஊட்ட சொல்லி நாங்க பாக்குறாங்க.
இல்ல இது என்ன ட்ராமாவா? நீ சாகுறேன்னா ஏன் சமைச்சு சாக வேண்டியதானே? எனக்கு வேற அங்க இருக்கிற டைனிங் டேபிள் இந்த ஃபுட்டை பூரா அப்படியே கீழே தள்ளி விடுறான். டமா டமான்னு உடையுது. நீ செத்து போறேனா சமைச்சிருக்கல போட்டு திங்க வேண்டியதானே? உங்கிறவனை கூட்டி வந்து சென்டிமெண்ட் ஆசாசியா நல்ல ஃபுட்டு சமைச்சிருக்கேன்னு சாப்பிட வந்தா எனக்கே பாயசம் வைக்கிற. இது சப்போர்ட் பொண்டாட்டியை காப்பாத்துறல. அட என்ன புருஷனுக்கு கொலஸ்ட்ரால் புருஷனை காப்பாத்துறீங்க இல்ல என் கையில வேற சாகணும்ட்டு. ஆமா என்ன பெத்துட்டேன்னு உன்னை சும்மா விடுறேன் இல்ல உன்னை இங்கே கொலசு நினைச்சு கொன்றுவேன். உன் ட்ரெஸ் பால் ஆயிடுச்சு. அந்த இடத்த விட்டு அவன் வெளில போறான். தயங்கோட அப்பா அம்மா 2 பேருமே தயங்க போறத பாக்குறாங்க. செம்ம காண்டில் இந்த கதவுல ஒரு கிக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போறான். தயங்கோட அம்மா ப்ரோ கூட கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தயங்கோட அப்பா ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. பைக் சவுண்டு கேட்குது. அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டான். இங்கிட்டு அவங்க வீட்டில் அவங்க ரூமுக்கு போய் அவங்க அண்ணா அப்படியே அவனால் சுத்தமாக முடியலை. உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு உங்கள் திங்ஸ் வச்சுட்டு அவன் ஆசை ஆசையாக அவங்களுக்கு டெடி பேர்ட் என்னென்னமோலாம் வாங்கி கொடுத்துருப்பான். அதெல்லாம் ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் தன் பொண்ணு போயிட்டாலே அப்படின்ட்டு உங்கள் ஃபோட்டோவெல்லாம் டச் பண்ணி அழுதுட்ருக்காங்க. சாம்பமோனுக்கும் விஷ்ணுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேருமே விட்றா மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்ட்டு அவங்களும் சேர்ந்து அழுகுறாங்க. டே நம்பினேனடா அவன் கொல்ல மாட்டான்னு கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சுடா. தங்கச்சியை கொண்டான்டா. அதனால் மொத்த ஃபேமிலியாக நிம்மதி இல்லாமல் அவனை ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அழுதுட்ருக்கான். ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடான்ட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க அம்மா இதுக்கப்புறம் இங்கே நான் இருக்கவே மாட்டேன் இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு அழுது கத்திட்ருக்காங்க. உங்கள் அப்பாவும் சரிம்மா இங்கேருந்து போயிடலாம் இப்போவே கிளம்பணும் என்னால் இங்கே இருக்க முடியாது இல்லாட்டி நானும் செத்துருவேன் அப்படின்ட்டு பக்கத்தில் திங்ஸ் கிடக்கு அதை எடுத்து அவங்க குத்திக்கிற மாதிரி போகிறாங்க. சாம்பமாக பிடிச்சி என்னம்மா பண்ணுறீங்க அவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். ஃப்ரெண்டு எல்லாத்தையும் நம்பினேனே என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டேனே என் பிள்ளைய கொண்டுட்டானே அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உங்கள் அப்பா மேனேஜர் இருக்காங்கடா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து போகணும் அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுன்ட்டு உங்கள் அப்பா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜானுக்கிட்டே உனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் எதுவுமே நோன்னு சொல்லாமல் மெதுவாக எந்திரிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னம்மா வேணாம்மா அப்படி சொன்னாலும் இல்லை இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்கவுங்க திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவுனுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 4 பேருமே ஒரு மாதிரி கேங்காக இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நினைக்கல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வேன் வந்துருச்சு. ஒரு 4 பேர் தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் அதை அரேஞ்ச் பண்ணணும்டா எடுத்து அசிஸ்டன்ட் வந்து உங்கள் அப்பாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து அந்த வேனுக்குள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அசிஸ்டன்ட் தான் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. காட்டுறாங்க இது ஓகேவா சார் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா ஓகே அப்படின்றாங்க. புது கார் தான் பழைய கார் தாங்க வீட்டிலே இருக்குது பஞ்சரா. அப்புறம் அவனோட பைக்கும் உடஞ்சி அப்படி ஆயிடுச்சுலடா அதனால் அசிஸ்டன்ட் புது கார் வாங்கியிருப்பான். கொஞ்ச நேரத்துல எல்லா வேலையும் முடியுது. உங்கள் அப்பா உள்ளே வராங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே அந்த வீட்டவே பார்க்குறாங்க. அதாவது உங்கள் ரூமை இல்லை நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த ரூம்லலாம் உங்கள் சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. ஒரு குட்டி குழந்தையா அண்ணாவுக்குலாம் ரொம்ப அழுக வருது. கையில் உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். உங்களை ஒரு குட்டி பொண்ணா அவங்கள சேஃபாக வெளியில் கூட அவங்கள விட மாட்டான் பயத்தில் இப்படி அழுகிறான். நீங்கள் உங்கள் அண்ணா கூட கொஞ்சம் வம்பிழுத்துட்டு இருந்தாலும் உங்க கூட அண்ணா ஒரு ஃப்ரெண்டாக பேசுவான். யார்கிட்டையும் பேசக்கூடாது யார்கிட்டையும் வாங்கக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பான். இப்போ நீங்கள் இல்லைன்னா அதனால் அவனை ஏற்றுக்கவே முடியலை. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து மெதுவாக அந்த கார்லேயே உட்கார வைக்கிறாங்க. திரும்பி அழுது ரொம்ப டயர்டா அப்படி டேஸ் வந்துட்டே இருக்குது. பின்னாடி திரும்பி அவங்க பையனை பார்த்தா அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்ருக்கான் பாப்பா பாப்பான்ட்டு. ஆமாம்மா ஒன்றும் இல்லைடான்ட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு ஆல்ரெடி கை கால்லாம் அடிபட்டு காயமா அப்படி கட்டு போட்டு அப்படி இருக்கான். அசிஸ்டண்ட்டுக்கெலாம் ஒன்றுமே புரியலை. அதாவது அந்த கிம் தயாங் அவனோட குரூப் பாதி கம்பெனி அதாவது சொல்லியிருப்பாளடா அசிஸ்டண்ட்டுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். அவ்வளோ பெரிய கம்பெனியை பாதி வாங்கிக்கிறாங்களா அப்படின்ட்டுலாம் தோணியிருக்கும். இப்போ என்னாச்சு அப்படிலாம்
மாதிரி எதுவுமே கேட்காம பார்த்துட்டு இருக்காங்க. நானும் அந்த காருக்குள்ள ஏறான். சாம்பமோனுக்கும் விஷ்ணுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா அந்த கார்ல ஏறாங்க. அசிஸ்டன்ட் தான் டிரைவ் பண்றான். அந்த கார் மூவ் ஆகுது. ஜான் எதுவுமே பேசல, அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஆனா சாம்பமாவன் கத்துறான் மச்சான்ட்டு. ஆனா அது அவன் காதுல விழுகவே இல்லை. அந்த காரும் அந்த வேனும் மூவ் ஆயிட்டு இருக்கு. 2 பேரும் பார்த்துட்டு அவ்வளோ ப்ரோக்கா இருக்காங்க. 4 பேருமே ஒரு மாதிரி கலகலன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு மஜாவா என்ன தப்பு பண்ணாலும் ஜாலியாக இருப்பாங்க. நான் தயாங் இப்படி இருப்பான், இப்படிப்பட்டவனா அப்படின்ட்டு சத்தியமா இவங்க 3 பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தயாங் தப்பு பண்ணுவான், இப்படிலாம் இருப்பான், ஆனால் இந்த அளவுக்கு கொடூர மோசமாக இருப்பானா அப்படின்ட்டு இவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. 10 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, தயாங் நைட்டு ஏசியை ஆன் பண்ணிட்டு அவன் உங்கள் ரூமுக்கு போயிருப்பான். உங்களையும் பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இதாக தூங்க போகிறேன். அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணி மாஸ்க்கு போட்டுக்கிட்டு அவன் நல்ல ஒரு ஸ்கார்ப் எடுத்து அவன் ஃபேஸை லாக் பண்ணிட்டு அவன் மொபைல் எடுத்துட்டு பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து பைப்பை பிடிச்சி கீழே இறங்கி மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள நடந்து வரான். டார்ச் ஆன் பண்ணிட்டு அடடா எல்லாம் ஃபுல் மாப்பிள்ள தூங்குறாங்க போலே. ஏசியா ஆஃப் பண்ணிட்டு அந்த சுவிட்சை அகெயின் வெளில போய் அவன் மெயின் பாக்ஸ் இருக்குல்லடா அதை ஆன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா எங்கெல்லாம் நின்றாங்களோ அங்கங்கே அப்படியே படுத்து கிடக்குற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபேஸில் இருக்கிறது நல்லா கவர் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிடுறான். அதை பார்த்து ஒரு ஸ்மைல். அதில் தான் தயாங் பண்ணியிருக்கான். அதில் தான் எல்லாமே ஃபெயிண்ட் ஆகி படுத்திருக்காங்க. அப்படியே அவன் ஸ்டெப்பில் ஏறி போகிறான். அவன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை நல்லா பேக் பண்ணி தூக்கிக்கிட்டு கீழே வந்து பர்றி பா அண்ணா இதுக்கப்புறம் அவன் தான் அவங்க ஃபேமிலி இருக்கான், ஆனால் அது உயிரோட இருக்கணும்ல அப்படின்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். வரா எவ்வளவுத்துக்கு குத்தி கிளிகிறான், ஆனால் ஒரு அசைவும் இல்லை பவர் அப்படின்ட்டு அவன் ஏசியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். ஆல்ரெடி உங்களெல்லாம் ஃபேஸ்லாம் கவர் பண்ணல, நீங்கள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்ட்டு உங்களை அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகே எடுத்து வச்சுட்டு உங்களை தூக்க போல தான் ஏதோ ஒன்று இழுத்து அவன் நெக்கில் போட்டு செயின் அந்த கீழே விழுந்திருக்கும். அப்படியே தூக்கிட்டு தாங்கோட அப்பா கார் இருக்குல்லடா அதில் உங்களை வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். அவன் கார் ஸ்டாப் ஆகுது. அந்த ஃபாரஸ்ட் தான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறான். எப்படின்னா கொஞ்சம் இருட்டா அப்படி இருக்கு. அதாவது மார்னிங் விடியப்புற அந்த மாதிரி. பின்னாடி உங்களை டிக்கியில் போட்டிருக்கான். டிக்கியை ஓப்பன் பண்ணி பொண்டாட்டி வாடி வாடி நாடி என் பசங்க வெயிட் பண்ணுறாங்க. ஒச்சோ தூங்குறாளே, ஒரே இதாக தூங்க போகிறதுக்கு கொஞ்சமாவது அல்லது கத்துற மாதிரி இருக்கணும்ல. என்னடி சேர்த்து தூங்கு தூங்கு. என் பசங்களை பார்த்தா ஏன் ஆட்டோமேட்டிக்காக கத்துவேன், ஆனால் கத்துறதுக்குள்ளே மூச்சிருவாங்க அப்படின்ட்டு அவங்கள பேக் பண்ண மாதிரி இருக்குமேடா அப்படியே தூக்கிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளேயும் நடந்து போகிறான். விசில் சவுண்டு. அவன் நடந்து போகிறான். அந்த காட்டு ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பேர்ட்ஸ் இந்த மாதிரி சவுண்டு தான். ஆனால் தயாங் விசில் சவுண்டு கேட்டு அங்கே இருக்க டாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படி எடுத்துருக்குங்க. அவன் சவுண்டை கேட்டோன்னே எல்லா டாக்குமே கண்ணை ஓப்பன் பண்ணி அந்த சவுண்டவே ஒரு மாதிரி கேட்குதுங்க. ஹெட்டை தூக்கிக்கிட்டு அந்த நாய்ங்க எந்திரிச்சு ஒரு மாதிரி உருமுற மாதிரி இந்த சவுண்டை பார்த்து திரும்பி நிற்கிதுங்க. தயாங் உங்களை தூக்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அவன் ஹெட்டை திருப்பி விசில் சவுண்டு விட்டுட்டே அவன் நடந்து வரான். அந்த சவுண்டு கிட்ட கிட்ட வர வர எல்லா நாய்களும் எந்திரிச்சு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு அவன் வர சைடு தான் பார்த்துட்ருக்குங்க. கிட்ட தேங் வர அந்த டாக் எல்லாம் கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. என் பசங்க அப்படியே அப்பா வரான் எல்லாம் ஃபுட்டோடு தான் வருவான்ட்டு சிலன்னு கொடுக்குறாங்க. டே வரான்டா வரான்டா நான் பொண்டாட்டியை தூக்கிட்டு வர்றேன். ஒரு செடியை ஒத்திக்கிட்டு பார்க்குறான். அது ரொம்ப டார்க்காக அப்படி தான் இருக்கு. கையில் அவன் ஃபோன் வச்சு என்னடா நான் எல்லாம் தாங்க தான் பார்த்துட்ருக்குங்க. அவன் கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்கான். அந்த பக்கம் அவனை பார்க்க என்னடா அப்பா கையில் வச்சிருக்கேன், அப்பா கீழே போடுவேண்ணா அவங்களுக்கு தாண்டா. இந்த நாயோட ஃபேஸ்லாம் ஒரே பிளட்டு.
கீழே பார்த்தா தூக்கி போட்டிருப்பாளடா. அந்த பொண்ண அப்படியே செதைச்சு, பிச்சு திண்டு அதில எலும்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீட் அப்படி லைட்டா ஒட்டி, தடமே ரத்த வலதுல கிடக்கு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஆ அப்படின்ட்டு உங்கள தூக்கி இந்த டாக் நடுவுல போடுறான். என்னடா 2 ஃபுட் அப்படின்னா? இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்த ஃபுட்லாம் எனக்கு சொந்தமில்லாத ஃபுட். ஆனா இப்ப எங்க இடையிறாளே அவன் என் பொண்டாட்டி. எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி எடுத்த பொண்டாட்டி. அப்புறம் அப்பா செம்மையா டேஸ்ட் பண்ணான்டா. அதான் உங்களுக்கும் கொண்டு வந்தேன். இந்த நாய்ங்க தயங்கும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்து தயங்கும் பார்க்குதுங்க. ஆடா அப்பா எப்பா ஓகே சகோனா என்ஜாய் அப்படின்ட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணோன்னு அவ்வளோதான். அதெல்லாம் உங்க பக்கத்து திரும்பிடுச்சுங்க. தேங்க திரும்பிட்டு அடேடே ஒரு சவுண்டு தான் ஸ்டாப் ஆயிட்டு தேங்க பாக்குதுங்க. சொல்லுங்கடா அதுல என்னடா இல்லைங்கடா எல்லாம் ஒதுங்கி நிக்குதுங்க. அப்பா வீட்டுக்கு போறான். முன்னாடி நாவங்கம்மா ஏன் மச்சான் ஏதாவது கேட்பான்டா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். உங்க கையில ரிங் இருக்கு. அதை கையில இருந்து கலட்டுறான். அவன் ஃபோன் டார்ச் எடுத்து உங்க ஃபேஸை பார்க்குறான். ஃபேமிலியும் ஒன்று மிஸ் பண்ண போடி. அப்புறம் நான் இது அப்புறம் மிஸ் பண்ண மாட்டேன். நான் தான் உன்னை எடுத்துட்டேன்னு அழகு பொண்டாட்டி. ஆமாம் என் மச்சான். அதனால் மட்டும்தான் உன்னை எதுவும் பண்ண முடிஞ்சிச்சு. அவனால் எதுவும் பண்ண முடியலன்ட்டு காண்டில் இருந்தான். எப்பா போச்சு டைட்டாக இருக்கா. இதை பிடிச்சி ஒரு இழுத்தான். என்னடா அதுக்குள்ள அப்படின்ட்டு அவங்க பசங்களை பார்த்து முறைக்கிறான். கையெல்லாம் பிளட்டு ஒத்தறிக்கிட்டு கையில் வந்துருச்சு. அந்த ரிங்கை எடுத்துட்டு அங்கேருந்து இந்த காட்டுக்கு வெளியில அவன் கார் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்திருப்பான். காரை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போதான் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். 10 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதான் நடந்திருக்கும். சாம்பமாவனும் விஷ்ணு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப ப்ரோக்கா சாம்பமாவா விஷ்ணுவோட ஷோட்லேயே அப்படியே படுத்துக்கிட்டு அவன் கண்ணெல்லாம் டியர்ஸ் வருது. ரொம்ப பெயினா அழுதுட்டே மனசே சரியில்லாம 2 பேருமே வீட்டுக்கு போகாம சரக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. சாம்பமாவா நம்ப முடியலடா, என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கான். விஷ்ணு சொல்லாமல் அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பேசுவான் ரொம்ப ஜாலியாலாம் பேசாமல் கொஞ்சம் ஃபன்னாக அப்படி பேசிட்டு கம்முன்னு இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் ஜான் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறது இல்லாமல் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் தயாங் ஏய் போடா அப்படின்ட்டு வான். எல்லாம் யோசிக்க அவனுக்கு கண்ணில் டியர்ஸ் வருது. சாம்பமாவான் பயங்கரமாக குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த பாரில் அந்த வைபான சாங் அங்கிட்டுக்கிட்ட ஆடிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறனால அவங்க என்ன பேசுகிறாங்க எதுவுமே தெரியல. இந்த பாருக்கு தான் தயாங் ஒரு பொண்ணோட ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்படி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். விஷ்ணு ஆமாமோ ஷோல்டர் திருப்பி அவனை திருப்பி யாருடான்னு சொன்னான். சாம்பாமாவும் பார்க்குறான். அவன் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ஆனால் தயாங் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை அங்கங்கே டச் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். 2 பேத்துக்கும் பார்க்க அவ்வளோக்கு கோவம் வருது. சாம்பமாவும் எந்திரிச்சு தள்ளாட முடியாமல் தள்ளாடிக்கிட்டு அவன் கிட்ட போலான்ட்டு எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறான். ஆனா விஷ்ணு அவன் கைய பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவனுக்கும் நம்மளுக்கும் ஒண்ணுமே இல்ல, அப்ப எது பண்ணாலும் இந்த பாவம் எல்லாம் அவனுக்கு தாண்டா, மூஞ்சில கூட முழிக்க கூடாது அப்படின்ட்டு இந்த பாரை விட்டுட்டு வெளில அவனை கூட்டிட்டு போறாங்க. ஆனா சாம்பமாவா இல்லடா அவனை இங்கேயே பொழந்து கொல்லணும்டா, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த இதுக்குள்ள கத்திட்டு அவன் அப்படி போறான். ஃப்ரெண்டு இழுத்துட்டு போறான். கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டிட்டு போறான். அவளும் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன் கூட அந்த பைக்ல ஏறிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு அப்படிதான் அந்த பொண்ணு எங்கே கூட்டிட்டு போனா என்னோட வீடு இங்கே தான் இருக்கு அப்படின்ட்டு அவன் போய் சொல்லி அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போனா பயங்கரமா அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது. ஒரு ஸ்மைலோட நடந்துக்கிட்டு அவன் அந்த ரோட்டுக்கு வந்து அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பார்த்தோன்னே கேட் ஓப்பன் ஆகுது. ஒரு ஸ்மைலோட உள்ளே போகிறான். ஸ்டாப் பண்ணிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் தேங்கோட அம்மா தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. தேங்க பார்த்தா உடம்பெல்லாம் ஒரே பிளட்டு. உங்கள் அம்மா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் உங்கள் அம்மா அவனை பார்த்து அடுத்த செகண்டே அவன் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறாங்க.
அவங்க அம்மா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் உள்ள நடந்து அவன் ஸ்டெப்பில் போகிறான். அவங்க அம்மா நல்லா நிற்க முடியல. அப்படியே அங்கனே கீழே உட்காடுறாங்க. டேங்கோட அப்பா தூங்கியிருக்க மாட்டாரு. ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாரு. இந்த காலிங் பெல் சவுண்டு கேட்டு வேமா வெளில வந்து பார்த்தா டேங்கோட அம்மா அந்த டோருக்கிட்டே ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் நடந்ததெல்லாம் சொன்னோன்னு அந்த ஸ்டெப்பை தான் பார்க்குறாங்க. மேலே டேங் டோர் லாக் ஆகுது. உள்ளேருந்து எந்த சவுண்டுமே இல்லை. டைம் இப்படியே போயிட்டுருக்கு. தயங்கோட அம்மா அவங்களுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு தயங்கோட அம்மா அப்பா கொஞ்சம் கை தாங்களாக தூக்கி டோரை லாக் பண்ணிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே தயா அவன் கையெல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் அந்த பெட்டில் போய் படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். எதுவுமே தெரியாத மாதிரி தயாங் எந்திரிச்சு அவன் ஃபோன் எடுத்து சாமுக்கு தான் கால் பண்ணுறான். ஏன்னாச்சு எதுக்கு கால் எடுக்க மாட்றான்? அகெயின் கால் பண்ணுறான். ரிங்கு ஃபுல்லாக போகுது. எடுக்கவே இல்லை. விஷ்ணுக்கு கால் பண்ணுறான். எடுக்கலை. ஜானுக்கு கால் பண்ணுறான். என்னாச்சு எங்களுக்கு? ஏன் நம்ம கால் அட்டன் பண்ண மாட்றாங்க? நம்ம மேலே எதுவும் கோவமாக இருக்காங்களா என்ன? அப்படி என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணலையே. அகெயின் எல்லாத்துக்கும் கால் பண்ணிவிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக ஃபோன் எடுத்துகிட்டு கீழே போகிறான். கீழே யாருமே இல்லை. அவங்க அம்மா ரூமை பார்க்குறான். டைம் ஆச்சு. என்ன எங்கள் அம்மா என்ன பண்ணுது? போய் டோரை நாக் பண்ணுறான். டைம் ஆச்சு. நான் என்ன பண்ணுறேன்? காஃபி கூட கொடுக்காம டோரை தட்டிகிட்டே இருக்கான். தேங்கோட அப்பா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மாங்க அவளுக்கு ஃபீவர்டா, தூங்கிட்டு இருக்கா. தலை தேங் ப்ளீஸ் தயவு செய்து போயிடு. இப்போ தான் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன்? ஏதோ என்னோட தான் முடியாத மாதிரி அவங்க அப்பாவை தள்ளி வச்சுட்டு தேங் உள்ளே போய் அவங்க அம்மா பார்க்குறான். பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி அவன் ஹெட்டை அவங்க அம்மாவை தொட்டு பார்க்குறான். ஆமாம் அம்மா எதிரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அவங்க அம்மா போட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். அதுக்குள்ளே தயங்கோட அப்பா நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் அவளை கூட்டி போய்க்கிறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கும், நீ அதை போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஆமாப்பா ப்ளீஸ் அம்மா கூட்டி போயிரு, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் வெளில பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அகெயின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணான். 3 பேருமே எடுக்கலை. நாடா நீ தான் கோவமாக இருப்பான்ட்டு என்னை அடிச்சா என்னை எடுக்க மாட்டான். மச்சான் ஜான் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான். உங்கள் வீட்டுக்கிட்டையும் பைக் ஸ்டாப் பண்ணி பார்த்தா கேட்லாம் லாக்கில் இருக்குது. டோரும் லாக்கில் இருக்குது. லாக் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டாங்க? கிட்ட பாரு, எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது, என்னை பேசிட்டு போகலான்னா அப்படின்ட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமு விஷ்ணு வீட்டுக்கு கூட போனான். கேட்டா அவங்க 2 பேரும் நைட்லேருந்து வரலப்பா. ஏன் உனக்கு தெரியாதப்பான்னு சொன்னான். ஏன்னா இவங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்லடா. அதுவும் அம்மா சரி அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு நைட்லேருந்து வீட்டுக்கு வரலையா? சாமு அம்மாவோட என்ன விட்டு எங்கடா போனீங்க? தான் வர்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இம்பார்ட்டண்டான வேலை ஒன்று இருக்கே. பசங்க அங்கங்கே தூக்கி போடலாம், ரேம படணும். நான் வேற ஃபுட்டு அதிகமாக கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு என் பசங்களை பார்க்கணும். வைபா சாங் கேட்டுக்கிட்டே அவன் பைக் ஓட்டிகிட்டு போகிறான். பைக்கும் ஸ்டாப் ஆகுது. கீழே இறங்கி அந்த பைக் சாவி எடுத்துகிட்டு அவன் பைக்கை அந்த காட்டுக்குள்ளே சைடாக ஒரு புதருக்குள்ளே வச்சுட்டு எங்கள் பத்திரமாரு, நான் போய் என் பசங்களை பார்த்துட்டு வரேன். இந்த பைக் சாவி இருக்குல்லடா கையில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே உள்ளே நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போக போக அவனோட டாக் குலைக்கிற சவுண்டு தான் கேட்குது. அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். நம்மளை தவிர காட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். முன்னாடி ஒரு மரம் சாஞ்சிருக்கு. ஒரு ஜம்ப் பண்ணுறான். அவன் முன்னாடி அந்த ஹுட் ஹவுஸு ஆல்ரெடி இது ஓப்பனில் தான் இருக்கு. அவன் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கான். அந்த இடத்துல டாக் இல்லை. சுற்றி பார்க்குறான். அவனோட சவுண்டை கிட்ட தான் எங்கே இருந்தாலும் டாக்ஸ் அவன் கிட்ட வந்துடும்லடா. நாயெல்லாம் எந்த சைடு குலைக்குதுன்ட்டு அந்த சைடு டேன் பண்ணி அவனோட விசில் சவுண்டை பிடிச்சிக்கிட்டே அவன் நடந்து போயிட்டுருக்கான். நாய்ங்கள்லாம் பயங்கரமாக குலைச்சிட்டு அப்படி சவுண்டு கேட்குது. தேங் அந்த சவுண்டு எங்கிட்ட கேட்குதோ அந்த சைடு அவனோட விசில் சவுண்டு. டாக்கெல்லாம் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக அந்த விசில் சவுண்டை
அதை நோட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எங்கிட்ட இருந்து அந்த சவுண்டு வருதுன்ட்டு. இந்த விசில் சவுண்டு கேட்டுட்டு டாக்கெல்லாம் அதிகமாக கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. டேங்க் அது பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறான். ஒரு சவுண்டு தான். நான் எல்லாம் அவனை பார்க்குதுங்க. கொலா வெறியோட அவன் எல்லா டாக்கும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். எல்லா நாயும் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்குங்க. ஒரு மாதிரி கீழே படுக்கிற மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் பார்க்குற மாதிரி இருக்குங்களடா. கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி பயத்தில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி டாக்லாம் பார்க்குது. எங்கடா அவங்க 2 பேரும்? ஏன்னா இன்னும் 2 டாக் மிஸ் ஆகுது. சைடா கொலைக்கிற சவுண்டு. சைடா பார்க்குறான். அந்த பக்கத்து தான் அந்த கொலைக்கிற சவுண்டு வருது. அந்த டாக்கெல்லாம் பார்த்து முறைச்சிட்டு அந்த சைடு போகிறான். டேங்க் பின்னாடியே அந்த டாக்கெல்லாம் வருது. அவன் போகிற சைடு பிளட்டா அந்த இலையில அப்படிலாம் பட்டிருக்கு. அவன் ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு அவன் போய்கிட்டே இருக்கையில் ஒரு மரத்துலேருந்து ஒரு நைஃபை சைடாக மறைச்சிருக்கான். அதை எடுக்கல டாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. தலையெல்லாம் ஒரு மாதிரி குலுக்கி விட்டுட்டு இவ்வளோ நேரம் பயந்துருக்குங்க. ஆனால் இப்போ அவன் பின்னாடி ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவன் கையில் இருக்க நைஃபை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போகிறான். பக்கத்தில் அந்த சவுண்டு கேட்குது. தேங்கோட விசில் சவுண்டு கேட்டு இங்கே என்னடா பண்ணுறீங்க? தேங் அந்த டாக்கு கிட்ட நடந்து போகிறான். பின்னாடி அதுங்களும் வருதுங்க. நான் எல்லாம் தேங்க பார்த்து கொலைச்சிட்டு அந்த மரத்தை பார்த்து கொலைக்குது. அதில் ஒரு டாக் அந்த மரத்தில் பிளட் வடியுது. அதை டேஸ்ட் பண்ணிட்டு அகெயின் அந்த மரத்தை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குதுங்க 2 பேரும். நாடா பிளட் ரொம்ப டேஸ்டாக இருக்கு போல. அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த பிளட்டை பார்க்குறான். அந்த பிளட் எங்கே வருதுன்னு பார்க்குறான். சைடா அவன் கழுத்தை கொஞ்சம் சாய்ச்சி பார்த்தா அந்த மரத்துக்குள்ள ஒரு பொந்து மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேருந்து தான் அது பிளட் வருது. அந்த நைஃப்பில் அந்த பிளட்டை எடுத்து அவன் நோஸ் கிட்ட ஸ்மெல் பண்ணுறான். ஆமாடா பசங்களா மெல்ல நல்லா இருக்கு. இப்போதான் புதுசாக இருக்கும் போல. வேணுமாடா அன்னைக்கு பசிக்குதான் என்ன? அந்த நாயெல்லாம் தேங்க பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சு அந்த மரத்தை தான் பார்க்குதுங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் அவன் ஹெட்டை உள்ள கொடுத்து உள்ள பத்திரமா இருக்கியான்னு அழகு பொண்டாட்டி வெள்ள நடி பண்ற வெள்ளவா வெள்ளவாடி. அவன் நாய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்க்க அந்த பொந்தை பார்க்க அப்படித்தான் பார்த்துட்டு இருக்குங்க. வெளியில வாடின்னு இல்லை எந்த சவுண்டும் இல்லை. தேங் அவன் ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி உள்ள ஹெட்டை விட்டு பார்க்குறான். கண்ணில் டியர்ஸோட உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் நீஸ்லாம் ஹக் பண்ணிட்டு இந்த பொந்துக்குள்ளே ஓரமாக அப்படி இருக்கீங்க. ஐயோ நான் முன்னாடியே பகனே பா மாறியே நாடி உள்ள இப்படி இருக்கா. வா 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 வெளில வா. வாயை டைட்டாக க்ளோஸ் பண்ணுவாடி. சீக்கிரம் செத்துட்டு போயிடுவா. வெளில வாடி. இல்லை இதுக்குள்ளேயே வச்சுக்கணும் எரிச்சிருவேன் அப்படின்ட்டு அவன் ஹெட்டை எடுத்துட்டான். உள்ளவே தேம்பிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில டாக் சவுண்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. பொண்டாட்டி வெள்ள வாடின்னு இப்ப மட்டும் நீ வெள்ள வரல என் பசங்கனால வர முடியாது. ஆனா இங்க கீழே ஒரு பாம்பு அத வேணா எடுத்து உள்ள விட்டான். இல்ல இல்ல இது பண்ணாதீங்க. அப்போ வெள்ள வாடி. அந்த பொண்ணை தான் டாக் தயாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கால் வெள்ளை தெரியுது. பொண்டாட்டி கால் போட்ட மெட்டி அழகாரு செய்யறவா. நீங்க வர ட்ரை பண்றீங்க வர முடியல. ஆதியோட லாக் ஆகிக்கிட்டு உள்ளேயே இருக்கீங்க. என்னடி இறங்கு. என்ன வெளியில வர முடியல. என்ன ஏன் இப்படி வல்ல என் காலை? இல்ல இல்ல மாட்டிக்கிட்டேன். நீங்க பயத்துல எப்படியோ உள்ள போயிட்டீங்க. ஆனா வர தெரியல. உங்ககிட்ட வந்து உங்க ஹிப்ல கை கொடுத்து உங்க காலை பிடிச்சி ஒரு மாதிரி தூக்கி சைடா அப்படியே கொடுத்து உங்களை எடுக்கிறான். பயத்துல கண்ணை மூடிக்கிட்டு இந்த பொந்துக்குள்ள இருந்து வெளில உங்களை தூக்குறான். கீழே நிக்க வைக்கிறான். கண்ணை ஓப்பன் பண்ணி பயத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. தயாங்க பார்க்க பயமா இருக்கு. தயாங்க சுத்தியும் உங்களை சுத்தியும் நாயா இருக்கு. இதுகெல்லாம் உங்களை தான் பார்த்துட்டு இருக்குங்க. அந்த மரத்துல இருக்க கத்தியை போய் எடுக்கிறான். அதை பார்த்தோன்னா அவ்வளோதான். உங்களுக்கு உடம்பு கை காலெல்லாம் நடுங்குது. காலெல்லாம் நிற்க முடியாம பயத்தில் அழுது கத்துறீங்கன்னு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் கத்துறதை பார்த்துட்டு டாக் எல்லாம் உங்களை பார்த்து
கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. தயங்க பார்த்தும். ஒரு சவுண்டு தான். அந்த டாக்கெல்லாம் அமைதியாயிடுச்சு. நீங்களும் பயத்தோட தயங்க பார்க்குறீங்க. வெள்ள சவுண்டு வந்துச்சு. இது இருக்குல்ல இறக்கிருவேன். அப்புறம் நீங்க என்னடா? ஆ என்ன ஓவர் சவுண்டா இருக்கு? ஒரு மாதிரி பயத்துல கீழே தான் பார்க்குறீங்க. உங்க ஹிப்பு வரைக்கும் இருக்கும் எல்லா டாகும் பெருசு பெருசா இருக்கு. பார்க்க தடிமாடு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்மெல்லு பிடிக்கல. உங்க நோஸ்லாம் பிடிச்சிக்கிறீங்க. இந்த பிளட் ஸ்மெல்லு அப்படி இருக்கு. என்னடி நாறுதா? மூக்கு கவர் பண்ற? பாரா பசங்களா, உங்க மேல ஸ்மெல் வருதான். என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல போல. ஆனா நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டிய பிடிக்கும்ல, வேணுமாடா? பயங்க பயத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஏவாடா ஒரு நாயை கூப்பிட்றான். அதுவும் அவன் காலுக்கிட்ட வந்து நிற்கிது. எப்ரா எப்ரா இருந்துச்சு என் பொண்டாட்டியோட பிளட்டு இஷ்டாக இருந்துச்சுல. அந்த டாக்கோட ஃபேஸை பிடிச்சி கேட்குறான். சொல்கிறா. அந்த நாயும் அதோட நாக்க வெளியில விட்டு ஹேங்க பாக்குது. அவ்வளவுதான். அவன் கையில வச்சிருந்த நைஃபை கீழே கொடுத்து தனியா அந்த நாயோட தலையை அப்படியே அறுத்து தூக்குறான். பிளட் பீச்சி அடிக்குது. செம்மையா கத்துறீங்க. நாய் கீழே தலையே இல்லாம கீழே விழுகுது. எல்லா நாயும் பயத்துல தயங்க பார்த்துட்டு இருக்கு. உங்களை திரும்பி கைய வச்சு அமைதியா இருன்றான். அப்படியே நீங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டு பயத்துல அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியவே டேஸ்ட் பண்ணுவீங்க? யாரா என் பொண்டாட்டி காலை ஈர்றது? எல்லா நாயும் பார்க்குறான். எல்லாம் பயத்துல ஹெட் அப்படியே கீழே கீழே குனிஞ்சு கண்ணை ஒரு பயத்துல பார்ப்போம்டா, அது மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு என் பொண்டாட்டி கேக்குதா? ஏண்டா ஒப்ப சட்டைய போட்டிருக்கானா? அவ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். என் பொண்டாட்டி மேலவே உங்க வேலையை காட்டியிருக்கீங்க. என் பொண்டாட்டி காலில் வர்ற பிளட்டுக்கு யாரா காரணம் சொல்லு. எவன் என் பொண்டாட்டிய வேற டிக்கின்னா? டாக்கை பார்த்து சைக்கோ மாதிரி கேட்குறான். அவன் கையில் வேற அந்த டாக்கோட தலை அதில் அப்படியே பிளட் வடியுது. நீங்கள் அப்படியே கீழே அப்படியே ஆடி ஒரு மாதிரி விழுகிற மாதிரி அந்த மாதிரி பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நாயெல்லாம் பயத்தில் அப்படியே கீழே படுத்துக்கிட்டு அதை ஹெட் அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு தேய்க்கிற மாதிரி பண்ணுது. இது முன்னாடி 2 கால் இருக்கும்டா, அதை ஃபேஸில் கண்ணை வச்சு மறைச்ச மாதிரி அந்த மாதிரி பண்ணுதுங்க. அம்மா நீ தானே என் பொண்டாட்டியை பார்த்து குலைச்ச? அது எந்திரிச்சு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓட முடியாமல் காலை வச்சு இப்படி எப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்குது. பயத்தில் தயங்க பார்த்துட்டு எங்க தைரியம் இருந்தா என்ன சாப்பிடுங்கடா. என் பொண்டாட்டியை தொட்டு நான் போட்டிருந்த ஷர்ட்டாவே கிழிச்சிருக்கீங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். இன்னொரு நாய் இருக்குல்லடா, அந்த கத்தியை வச்சு முன்னாடி 2 கால் இருக்கும்ல கை மாறி, அது அப்படியே ஒரு சிவு தான் தனியா வந்து அது டம்முன்னு அந்த மண்ணில் விழுகுது. என் பொண்டாட்டிய வரட்டையில இந்த கால் தானே கீழே இருக்கும். அப்படியே ஃபைண்ட் ஆகி கீழே விழுகுறீங்க. உங்க ஹெட்டை வந்து பிடிக்கிற அவன் கையில இருந்த லைஃப் எல்லாம் போட்டுட்டு பொண்டாட்டி ஃபைண்ட் ஆயிட்டா பாருங்கடா. உங்களை தூக்கிக்கிட்டு அந்த கத்தி எடுத்துக்கிட்டு நடந்து முன்னாடி போறான். திரும்பி பார்த்து ஒரு முறை தான் அங்கனே படுத்துக்குச்சுங்க. எல்லாம் தான் நடந்து போறான். உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம்டா. அந்த காட்டுக்குள்ள படுத்திருக்கீங்க. உங்களை சுற்றி பிளட்டு ஒரு பெட்ஷீட் மாதிரி கவரில் இதில் படுத்திருக்கீங்க. அது நனைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் உங்க மேலேயும் டச் ஆகி அப்படி இருந்திருக்கும். இந்த டேப்லெட் பவர் கொஞ்சமாக குறைஞ்சு மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ணுறீங்க. கொஞ்சம் இருட்டா அப்படி இருக்கு. கொஞ்சம் என்னமோ ஸ்மெல்லு வாமிட் வர்ற மாதிரி ஏதோ ஆடுற மாதிரி அப்படிலாம் இருக்கு. நல்லா தேய்ச்சிட்டு பார்க்குறீங்க. ஒரே ஸ்மெல்லாக இருக்கு. ஏதோ மரத்துக்கு கீழே படுத்திருக்க மாதிரி அப்படி இருக்கு. எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க ஆப்போசிட்ல ஏதோ படுத்து எந்திரிச்சு உங்களை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய நாய் உங்களுக்கு முன்னாடி முறுமுறு சவுண்டு. சுத்தி பார்த்தா அங்க ஒரு 15 நாய் இருக்கும். எந்திரிச்சு உங்களே பார்த்துட்டு இருக்கு. வாயெல்லாம் பிளட்டா, ஸ்மெல்லு தாங்க முடியல. கீழே பிளட்டா. ஒரு டாக் எலும்பை கடிச்சுக்கிட்டு அதுல பிளட் படிகிற மாதிரி பார்த்தோன்னா அவ்வளோதான். கை கால்லாம் நடுங்குது. எங்க இருக்கீங்கன்னு தெரியல.
பயங்கரமா அழுக வருது. பின்னாடி ஏதோ ஹவுஸ் மாதிரி இருக்கு. அது ஓப்பன்ல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயத்துல ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நீஸை ஹக் பண்ண மாதிரி அப்படியே உங்க ஃபேஸை மறைச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கீங்க. அது எல்லாமே கருப்பு கருப்பு நாய்களா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. 1 ஹவரா இப்படித்தான் ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேக்குது. அந்த பக்கத்து டாக்கெல்லாம் திரும்பி பார்த்தோன்னு இதுதான் சட்டுன்னு எந்திரிச்சு ஓட முடியாம ஓடிட்டு இருக்கீங்க. நான் எல்லாம் உங்களை தான் பின்னாடி விரட்டி வந்துட்டு இருக்கு. நீங்க எங்கிட்டு போகணும்னு தெரியாம ஓடிக்கிட்டு உங்க ஸ்டொமக்கெல்லாம் உங்க உடம்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நடக்க முடியாம ஒரு மாதிரி கால் ஸ்லிப் ஆகி உருண்டு உங்க ஹெட்ல அடிபட்டு செடிக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டீங்க. எந்த சவுண்டும் இல்லாம அமைதியா டாக்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் தேடிக்கிட்டு குலைச்சிக்கிட்டு அப்படி இருக்கு. தயாங் சொல்லிட்டு போயிருப்பான். லாஸ்டா ஒரு அதட்டு போட்டிருப்பாளடா. டாக் எல்லாம் அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தயாங்கோட ஷர்ட் போட்டிருப்பீங்க. அவன் எப்பயுமே ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் போவான். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சாப்பிடும். ஆனா தேங் எதுவுமே சொல்லாம அவன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு அதட்டு போட்டிருப்பான். அப்புறம் தான் உங்க கையில இருந்த அந்த ரிங்கை வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். உங்ககிட்ட வரையிலலாம் தேங்கோட ஸ்மெல்லு வந்திருக்கும். பயத்துல எல்லாம் தள்ளியே இருந்திருக்கும். அவன் எதுவுமே சொல்லாமவும் போயிருப்பான். அடுத்த நாள் வந்திருப்பான். நீங்க எப்படி படுத்திருக்கீங்களோ அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு அவன் கையில் வச்சிருக்கத உங்களுக்கும் சைடா போட்டு லைஃப் வச்சு அவ சங்க ஒரு மாதிரி கிழிச்சிட்டு சிக்னல் கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனா பக்கத்துல டாக் பார்த்துருக்குங்க. உங்களை எதுவுமே சொல்லாம போறானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணை சாப்பிட்டுருச்சுங்க. இப்போ உங்களை தேடிக்கிட்டு இருக்குங்க. உங்க மேல அந்த பிளட் ஸ்மெல்லு லைட்டா பட்டிருக்கும்டா. ஒரு டாக் மட்டும் இங்கிட்டு வந்திருக்கும். அது பின்னாடியே இன்னொரு நாய் வந்திருக்கும். அந்த சவுண்டு வர்ற சவுண்டு கேட்டு எந்திரிச்சு ஓடி இருப்பீங்க. அப்போ ஒரு மரத்து பொந்த பார்த்துருப்பீங்க. எப்படியோ பயத்துல உங்க காலை வச்சு அந்த வாதை பிடிச்சி ஏறையில தான் ஒரு டாக் தேங்கோட ஷர்ட்டை பிடிச்சிருக்கும். இன்னொன்று அது காலால் உங்க காலை கீறி இருக்கும். பயத்துல உள்ள போயிட்டீங்க. இப்படிதான் இன்னைக்கு அந்த பொந்துக்குள்ளேயும் போயிருப்பீங்க. இப்போ தேங் உங்களை தூக்கிக்கிட்டு போறான். அந்த டாக் அந்த ஹுட்டன் ஹவுஸ் இருக்குல்லடா, அங்கதான் அங்க ரொம்ப ஸ்மெல்லு வருது. எப்பயுமே அவ வெட்டி பீஸ் பீஸா தூக்கி போடுவான். இல்லாட்டி தண்ணி இருக்க இடத்துக்கு அங்க கொண்டுட்டு போவான். இப்போ அந்த இடமே ஸ்மெல்லு வருது. சைடா உங்க பேக் இருக்கு. அதாவது தான் உங்களுக்காண்டி எல்லா திங்ஸும் வாங்கியிருப்பாளடா, அதெல்லாம் தான் கொண்டு வந்திருப்பான் அன்னைக்கு உங்களை கொண்டுட்டு வரையில. அதையும் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு உங்களை தூக்கிக்கிட்டே போறான். காலெல்லாம் ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும். இப்ப அந்த பேக்கை கீழே இறக்கிட்டு சைடா ஒரு மரம் இருக்கு. அங்க இருந்து ஒரு கீ எடுத்து டோரை ஓபன் பண்றான். இது மரத்தாலே செஞ்சிருப்பான் போல. அவனே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ மரத்துல ஜாயின் பண்ண மாதிரி வீடு. பார்க்கவே வித்தியாசமா அப்படி இருக்கு. ஓபன் பண்ணி உள்ள போனா மரத்துக்குள்ள இப்படிடா இருக்கும் வீடு, அந்த மாதிரி இருக்கு. உள்ளக்கவே மரம்லாம் போய் அது மேல செடியெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கு. உள்ளவங்களை கொண்டுட்டு போறான். ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அங்கிட்டு போனா அங்கிட்டு அந்த மரத்திலே ஸ்டெப் மாதிரி பண்ணியிருக்கான். அதுல ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கும். அதுல ஏறி போனா அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி போனா உள்ள எல்லாமே இருக்கு. உங்களை பிடிச்சிக்கிட்டு அவன் கையில இருக்க அந்த பேக்கை அந்த பெட்ல தூக்கி போட்டு போடாட்டி இப்படி டெட்டியாருங்க. நானும் மார்னிங்கே ஒரு மாறுறேன். 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகலாமா? ஏனடி புருஷன் எப்படி இருக்கியா நீ? ஆமல்ல, வாங்கிட்டியா? இதுக்கப்புறம் அடிக்கடி மயங்குவ, உனக்கே பழகிறண்டி அப்படின்ட்டு உங்களை நல்லா பிடிச்சிக்கிட்டு பொண்டாட்டி நம்மளுக்கு பெட்ரூம்லலாம் ரெஸ்ட் ரூம்லாம் ஆக முடியாது. அதனால் கீழே தான் இருக்கு. கீழே போகலாமா? தேவையெல்லாம் ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லடி. அவங்கள அகெயின் கீழே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் ஃபெயிண்டாக இருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட இதான் கிச்சன். இதை இன்னும் நான் சரி பண்ணணும். அப்புறம் திங்ஸ்லாம் வாங்கணுண்டி. ஃபர்ஸ்ட்டாக பெட்ரூம் தாண்டி சரி பண்ணேன். ஏன்னா அங்கே தானே நம்மளுக்கு வேலை. முக்கியமான பிளேஸ்லாம் முக்கியமாக பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிச்சன், அப்புறம் மதர் ரூம் எல்லாம் செய்கிறோம், ரெடி பண்ணிடும்டி. அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு
உங்களை வெளியில தான் தூக்கிட்டு போகிறான். ஐயோ! அரே! புருஷன் உன்னை தூக்குன சந்தோஷத்துல உடம்புக்கெல்லாம் போடுறது எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வரேன் அப்படின்ட்டு உங்களை இந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு ரூம்குள்ளே வேமா ஃபாஸ்ட்டாக போய் மேலே போய் உங்கள் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி திங்ஸ்லாம் வேமா எடுத்துகிட்டு கீழே வர்றான். இப்படி போட்டுனா அப்படியே படுத்துருக்கா. தாங்கா என்னடா கடிச்ச இடம்லாம் அப்படியே புண்ணாரே. ஏண்டி இந்த 2 நாளில் சரியாகக்கூடாதான், அடுத்து கடிக்கிறதுக்கு இடமே இல்லாமல் அறியே நாடா அப்படின்ட்டு உங்களை தூக்கிக்கிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இதாண்டி. இதுக்கப்புறம் புருஷன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சிடுறேன். அங்கே நம்ம 2 பேரும் அப்படி குளிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் இங்கே குளிக்கலாண்டி. உங்களை தூக்கிக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறான். ஒரு மாதிரி சாரல் உங்கள் ஃபேஸில் அவன் மேலாம் அப்படி படுத்து உங்கள் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ட ஆரம்பிக்கிறீங்க. அவன் இப்போ வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இப்போ நீங்களும் கொஞ்சம் நனைய ஆரம்பிக்கிறீங்க. உங்களை தண்ணிக்குள்ளே விட்டு தூக்குறான். டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பயத்தில் தேங் நெக்கை ஹக் பண்ணுறீங்க. என்னடி பயந்துட்டியா? என்ன பண்ணுறீங்க? அவன் நெக்லேருந்து கை எடுத்துட்டு அவன் கிட்ட இருந்து தள்ளி போலான்ட்டு பாரு சுற்றி தண்ணீர் இறக்கி விட்டேன், உள்ளே போயிடுவா. எனக்கு ஜஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஜஸ்ட் வரைக்கும் தானே இருப்பா. உனக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் அவனை பார்த்து பயந்து அவன்கிட்டேருந்து தள்ளி போகலாம் அப்படி இப்படின்னு தான் அவன் ஷோல்டர் பிடிக்கவும் பயமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளவும் பயமாக இருக்குது. பார்த்தா சுற்றி தண்ணி, மேலே தண்ணி கொட்டிகிட்ருக்கு. அந்த சாரல் அப்படிலாம் கொஞ்சம் அதிகமாக பட ஆரம்பிக்குது. கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். இது பண்ணிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, விட்டுருங்க, எங்கள் அப்பா மட்டும் விட்டுருங்க. எங்க அப்பா மாட்டேன் நான் இது விடணும். நீ பொண்டாட்டி, நான் புருஷன் பொண்டாட்டி, நடுவில் இதுக்கிட்டே அம்மா அப்பா அங்கே போய் விடணும். கல்யாணம் ஆனால் புருஷன் கூட தாண்டி இருக்கணும். உங்களை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. அப்பா அம்மா அண்ணா அவங்கெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. அண்ணன் செத்துட்டான். சரி, அண்ணன் செத்துட்டானே, இதுக்கப்புறம் இதுக்கு உங்கள் அப்பா அம்மாவை முடிச்சிட்டேன். ஏன்னாடி இப்படி பார்க்குறேன்? படுத்துருப்பே அந்த இடத்துலலாம் ஒரே பிளட்டாக இருக்குமே, அங்கே தான். அதெல்லாம் வேறு எந்த பிளட்டு? அண்ணன் அப்பா அம்மா எனக்கும் கடுப்பாக இருக்கா. நானும் இதுக்கப்புறம் எது அப்படின்ட்டு என் அப்பா அம்மாவையும் போட்டேன். எல்லாம் செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மட்டும். அப்புறம் என் பசங்க ஆல்ரெடி ஒருத்தர் நான் கொண்டுட்டேன். ஆமாடி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி நீ மேலே வச்சுருக்கலாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தேன், கொண்டேன்டி. அதே ஆண்டி எவ்வளோ அப்படி கொல்லாமா? உங்களை கிஸ் பண்ண வரா உங்கள்கிட்ட திருப்பிக்கிட்டு, என் அப்பா அம்மா எதுக்கு கொண்டீங்க? நான் தான் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஓகே சொன்னேன்ல, இதுக்கு கொண்டிக்கிட்டு பயங்கரமாக கத்தி அவனை ஒரு மாதிரி தள்ளி விட்றீங்க. அவன் உங்கள் மேலேருந்து கையை விட்டுட்டான். இல்லை புதுக்குன்னு போயிட்டீங்க. உங்கள் ஹேரை பிடிச்சி தூக்குறான். அதான் தெரியுதுல்ல, நீச்சல் தெரியாமல் போஷன் தள்ளலாமா அப்படின்னு உங்கள் ஹிப்போட பிடிச்சி அவன் கிட்ட ஒரு மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறான். இங்கே தண்ணியெல்லாம் குடிச்சு ஒரு மாதிரி இருமி மூச்சு வாங்க அழுத்துட்டு பயத்தில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அகைன் எனக்கு கோவம் படுற மாதிரி ஏதாவது பண்ண அவங்களையாவது கொண்டு அப்புறம் என் பசங்களுக்கு போட்டேன், உன்னை உயிரோட போடுவேன். ஏன் பார்த்துருப்பேன்? என் பசங்க உன் மேலே அப்படி இருக்காங்க. நான் சொன்னால் போதும் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. தயாங் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை டேப் பண்ணி ஹக் பண்ணுறான். உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது, அழுக்க வருது. பயத்தில் அவன்கிட்ட இருந்து தள்ளி போனால் டைட்டாக அவங்கள என்னமோ எலும்பெல்லாம் உடைக்கிற மாதிரி ஹக் பண்ணுறான். பயத்தில் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. எப்படி இருக்கணும்? ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன், பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கே தெரியும் உன் குடும்பத்தில் எவனும் இல்லை. உன்னிட்டு என் அப்பா அம்மாவையும் போட்டாண்டி. கேட்டா அவனை பார்க்கல பாமா இருக்காண்டி. அதனால் என் அம்மா எனக்கு பேசாமே வைக்க பார்த்துட்டாங்கன்னா பார்த்துக்க. அதான் பெத்த கடமைக்கு கொண்டுட்டேன். இதுக்கப்புறம் நீயும் என் பேச்ச கேட்கலன்னா என்ன பண்ணணும் பண்ணிடுவேன். சரி வா குளிக்கலாம். எந்திரி, ஷர்ட்டை கழட்ரி. உனக்கு வேறு பிளட்டு வாமிட் வேறு வந்துச்சுல, போர்ஷனுக்கு நீ கழட்டுவியா?
பொண்டாட்டி நான் உனக்கு கழட்டு வேணாம். வா வா கழட்டு. நம்ம 2 பேரும் கழட்டி போட்டா எங்கே குளிக்கலாம். உங்களை ஹக் பண்ணியிருப்பான். உங்களை பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் தள்ளி வரான். ஏன்னா கொஞ்சம் அவனுக்கே ஜஸ்ட் வரைக்கும் இருக்குல்லடா, அதனால உங்களை நிற்க வைக்க முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வந்து அவன் ஹிப்புக்கிட்ட வந்தோடனே இறங்குடி அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ண மாதிரி இருப்பீங்களடா, உங்கள் காலை எடுத்து விட்டு அவன் நெக்லேருந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்குறான். பயத்தில் இறங்கி நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறான். ஹெட்டை டவுன் பண்ணி அப்படி இருக்கீங்க. ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டு அழுதுகிட்டு. புருஷனை பாருடி. ஏன்னா கீழே குனிஞ்சிட்டு ஏக்கம்மா உங்கள் சாவை பிடிச்சி தூக்குனா அவங்க கண்ணில் டேஸ் அப்படியே ஊற்றி கண்ணே அப்படி செவந்து போன மாதிரி ஒரு மாதிரி சவுண்டே இல்லாமல் தேம்பி தேம்பி அழுதுட்ருப்பீங்க போல். என்னடி எதுக்கு அழுதுட்ருக்கா? அச்சோ உங்கள் அப்பா தான் குடும்பமே போச்சுட்டா. என்ன பாருடி, நானும் அழவே இல்லை. என்ன பண்ணுறேன்னா நீயும் அழகக்கூடாது. என் கூட கடைசி வரையும் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு நீயும் செத்துரு. சரி டைம் ஆகுதுடி. புருஷனுக்கு பசி இதில்ல, குக் வேறு பண்ணோம். நேரம் என்ன சரி பண்ணலாடி. புருஷனுக்கு ஷர்ட்டை கழட்டிவிடு அப்படின்னு கையை விரித்து காட்டுறான். நீங்கள் அமைதியாக தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஏய் என்னடி சொல்லிட்டுருக்கல சில்ல. உங்கள் முடியை பிடிச்சி உள்ள ஒரு தண்ணிக்குள்ள அமுக்கி வெளில தூக்குறான். அவன் கையை பிடிச்சி அழுது கத்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு அழுகுறீங்க. அதான் சொன்னேன், புருஷனா உடனே ஏகணும். அடி புருஷனுக்கு கோபம் வரண்டி. கழட்டு பண்ணுறேன், இது பண்ணிடாதீங்க. நான் எதுவும் பண்ணலடி, ஆனால் நீ எதுவும் பண்ணாமல் இருந்தா எனக்கு எதுவும் கோவம் வரும். அப்படியே ஷர்ட்டை கழட்டு. நீங்கள் தேம்பிக்கிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு ஒரு கை நடுக்கத்தோட அவன் இல்லை கொஞ்சம் குனிகிறான். அவன் ஹைட்டாக இருப்பான்லடா, அவனை பார்க்க பயந்துக்கிட்டே அவன் ஷர்ட்டில் கை வைக்கலலாம். ரொம்ப நடுங்குது உங்கள் கை. பட்டனை ஒன்றா கழட்டுறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள் கை அந்த பட்டன்லேயே அப்படி நடுங்குது. ஃபுல்லாக கழட்டிட்டீங்க. கழட்டிட்டேன்னா ஃபுல்லாக ஹேர் கழட்டுறது அப்படின்ட்டு கீழே கொஞ்சம் குனிகிறான். அவன் அவனை பார்க்காம ஷோல்டர்லேருந்து பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு 2 பக்கத்து கையை வச்சு ஒரு மாதிரி கலட்டுறீங்க. அதவும் அவன் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்புகிறான். அவன் பேக் முதுவு அப்படியே அந்த ஷர்ட்டை கழட்டுறீங்க. பயத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் பேக் சைடு பார்க்கவே அழுக வருது. மனசுலாம் வலிக்குது. அம்மா அப்பா போயிட்டாங்க, அண்ணா போயிட்டாங்கன்ட்டு கத்தி அழுக முடியாமல் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அழுதுகிட்டு பயத்தில் அவன் ஷர்ட்டை உங்கள் கையில் இருக்கு. இது எதுக்குடி அப்படின்ட்டு உங்கள் கையிலேருந்து அவன் ஷர்ட்டை வாங்கி இங்கேருந்து வீசுகிறான். அது அங்கே விழுகுது. நீங்கள் அவன் ஷர்ட்டை போட்டிருக்கீங்க, அதை பிடிச்சி இழுக்கிறான். அவன் கிட்ட வந்து நிற்கிறீங்க. பயத்தில் ஷர்ட்டை கழட்டவா, 2 பேரும் குளிக்கலாம் மாடி. பயத்தில் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. வேணான்ட்டு தலையை ஆட்டுறீங்க. வேணாம் குளிக்க வேணாம்மா, எப்படி இருக்க போறியா? ஸ்மெல் வரலையாடி. உடம்பு நடுங்குது. அவன் கை எப்படின்னா ஹிப்புக்குள்ளே வருது. குளிக்காமலாம் போகக்கூடாது. நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? கேட்கல, என்ன சொன்ன? எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எங்கள் வீட்டு ஞாபகமாக வருது, அங்கே போய் விட்டுறீங்களா? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனை பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. உன்னை வீட்டுக்கு தானே கொண்டு போகணும். எங்கள் வீட்டுக்கு. ஆனால் எனக்கு போக பிடிக்கலையே. என்னை விட்டுட்டு மட்டும் நீங்கள் பார்த்துருங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேன். அப்பா அம்மா அண்ணாலாம் கொண்டுட்டீங்க, என்னை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு வீட்டுக்கு போகணும். அம்மா அப்பாவெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் மிஸ் பண்ணுறியா? அதுக்கு அவசியமே இல்லடி. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட உசெல்லாம் இந்த காட்டில் தான் போச்சு. உங்கள் அண்ணன் ஆல்ரெடி செத்து போனதை தந்துட்டு வந்தேன். அவனோட ஆத்மாலாம் எங்கே தாண்டி இருக்கு? இங்கே தான் அவனை சுற்றிகிட்டே இருக்கும். என் அப்பா அம்மாவோட ஆத்மா கூட இங்கே தான் காட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி தாங்கா
அம்மா அப்பா இங்கே தான்டா இருக்கேன், நீ மஜாவாக வாழ்றா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி கேட்கல? நம்மளை பார்த்து கேட்குறான். இங்கே அவனை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, அவன் ஹேர்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இருந்தனால அதுவும் வேறு மாதிரி பயத்தில், அவன் சிக்ஸ் பேக்லாம் ஒரு மாதிரி ஏதோ சைக்கோ மாதிரி அப்படி இருக்கு, மிருகம் மாதிரி தெரியுறான். இல்லை, என்ன என்ன வீட்டுக்கு தயா அவன் கையை வச்சு விசில் அடிக்கிறான். அந்த சவுண்டு ரொம்ப சவுண்டாக கேட்குது. அவன் கையை தூக்கியிருப்பாடா, அடிக்க வரணும்னு பயந்துட்டு ஃபேஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பீங்க. பயத்தில் உங்கள் கையை எடுத்துட்டு தயாங்க பார்க்குறீங்க. அவன் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, டாடி அடிச்சிட்டியா விசில் சவுண்டி, ஏதோ சவுண்டு, இலையெல்லாம் ஆடுற சவுண்டு அப்படின்ட்டு ஒரு பயத்தில் சைடாக பார்த்தா ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி அந்த தண்ணிக்கிட்ட நிற்கிது. டாக் தான். அதை பார்த்துட்டு பயத்தில் தயங்க பார்க்குறீங்க. நீதான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, அதான் நான் மொத்தமாக எங்கேருந்து அனுப்பலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு காலெல்லாம் நடுங்குது அந்த தண்ணிக்குள்ளேயே. பின்னாடி திரும்பி, என்னடா கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறீங்க? இன்னொன்று, அது காலை தான் வெட்டியிருப்பான்லடா, அந்த செடிக்குள்ளே ஒரு மாதிரி நடக்க முடியாமல் அந்த பிளட்டோட அப்படியே வந்து நிற்கிது. நீ வேறவா, நீ அடங்கியிருக்கணும். மொண்டாட்டி டச் பண்ணா கோவம் வராதா? அதுதான் வேறு உன்னை வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஆனால் ஒருத்தி என் தொல்லிட்டு இருக்கா, இவ தான் என் மொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். என்னடி ரெட்டியாக இருக்காங்க, இங்கேருந்து ஒன்று வீசினேன், அவ்வளோதான், ஒன்று இருக்காது, சும்மா பிச்சு பிச்சு தின்றாங்க. என்ன வீட்டுக்கு போறியா? அவன் அப்பா நினைப்பு தருதா? இல்லை அண்ணன் நினைப்பு வருதா? ஜான் அப்படியே அயன் பேபி பாப்பா அப்படின்ட்டு வா. என்னடி போறியா? உன்னை தான் கேட்குறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸு கிட்ட வந்து கேட்குறான். அவனை பார்த்து பயந்து பின்னாடி போய் விலகிற மாதிரி போகிறீங்க. அவன் தான் அவங்க ஹிப்பை ஒரு மாதிரி பிடிச்சிருப்பானே, அப்படி டைட்டாக கிட்ட இழுக்கிறான். பயத்தில் கையெடுத்து நம்ம போலன்ட்டு அழுத்து உங்கள் ஃபேஸை கவர் பண்ணுறீங்க. அவனை பார்க்கவே பயமாக இருக்குது. உங்களை ஹக் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறான். என்னாடி திரும்ப பசங்களை பார்த்து, டேய் முன்னாடி உங்களை பயப்படுறாடா. அப்புறம் ஒன்று சொல்லண்டா, இதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு அப்பனோ அது மாதிரி இவ இதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மா. நான் அப்பான்னா இவ உங்களுக்கு அம்மாடா, பார்த்துக்குங்க என் பொண்டாட்டியா. உங்களை ஹக் பண்ண மாதிரி அந்த டாக் முன்னாடி அப்படின்ட்டு உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அந்த நாயெல்லாம் உங்கள் 2 பேர்த்தையும் தான் பார்த்துட்ருக்கு. கையை வச்சு இப்படின்னு பண்ணுறான். அதுங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குதுங்க. ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குது. உங்கள் லிப்ஸை விடுறான். இங்கே திணறீங்க மூச்சு விட முடியாமல். இப்போ அவள் 2 கையும் உங்கள் ஹிப்புக்கிட்ட வருது. உடம்பெல்லாம் ஷேக் ஆகுது. பயத்தில் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணி அப்படி இருக்கீங்க. அவன் அவங்கள பார்த்துக்கிட்டே அவன் ஷர்ட்டை நீங்கள் போட்டிருப்பீங்கடா, அதை அப்படியே மேலேருந்து தூக்குறான். நீங்கள் அப்படியே பயத்தில் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்க. ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டோன்னு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி அமுங்குற மாதிரி இருக்கீங்க. அவள் அவங்கள பார்க்குறாங்க. கையை வச்சு ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு கண்ணு கலங்குது. ஹெட்டை ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே வச்ச மாதிரி அழுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கால் வேற எரி தாங்க முடியலை. ஏன்னா அந்த நாய் கொஞ்சம் கீறி இருக்கும்டா, அது வேற அந்த தண்ணியில் பட எரிய ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் எரியுது. அவன் பைட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. அவங்க நெக்கை பிடிச்சி தூக்குறான். ரொம்ப சாஃப்டாக தான். பயத்தில் அவன் மேலே உங்கள் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க. வேணானத மாதிரி அவன் உங்கள் கையை பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். மேலே ஒரு ட்ரெஸ் இல்லை. அவன் ஷர்ட்டு உங்கள் நீஸ் அது வரைக்கும் இருந்திருக்கும். உள்ள எதுவுமே போடாமல் தான் இருந்திருப்பீங்க. இப்போ சுத்தமாக உங்கள் மேலே எதுவுமே இல்லை. பொன்னாடி நடி எல்லாம் உன்ட்ட பார்த்துட்டேன்டி. லைட்டு ஃபுல்லாக ஆனில். இதுக்கப்புறம் ஏன் இதுக்கிட்டே போர்ஷன்ட்ட மறையணும்னு நினைக்கிறேன். நான் தான் எல்லாம் பார்த்துட்டேனே. இது பார்க்குற அளவுக்கு என்னடி இருக்குது? எல்லாத்தையும் பார்த்து டேஸ்ட்டு பண்ணி
2 நீங்கள் வேணாம் இல்லை அப்படின்ட்டு தலையை ஆட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் தயங் ஒரு ஸ்மைலோட ஷோல்டர் பிடிச்சி தூக்கி அவன் கிட்ட நிற்க வைக்கிறான். நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி அழுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஹெட்டை டவுன் பண்ணி உங்களை பார்க்குறான். உங்கள் ஹேர்லாம் அப்படியே அந்த வாட்டர் ட்ராப்ஸில் நனைஞ்சு ஒரு மாதிரி கிளஞ்சி அப்படி தானே இருக்குது. அவன் கை எடுத்து முன்னாடி பாதி இருக்கும் அதை எடுத்து ஷோல்டரில் போடுறான். உங்கள் 2 கையும் உங்கள் முன்னாடி மறைச்சிக்கிட்டு அப்படி தேம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹேரை எடுத்து போட்டுட்டு அவன் கை, அதாவது உங்கள் பேக் நெக் இருக்குல்லடா, அதை ஒரு மாதிரி டச் பண்ணி அப்படி பார்த்துட்ருக்கான். அங்கெல்லாம் பைட் மார்க்கு, உங்கள் உடம்பு ஷேக் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முன்னாடி கை வச்சுருக்கீங்க. அவன் 2 கையும் எடுத்து நீங்கள் முன்னாடி வச்சுருக்க கையை இடுக்க பார்க்குறான். நீங்கள் டைட்டாக ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு கையை கொடுக்க மாட்டீங்க. 2 கையும் பிடிச்சி ஒரு இழுத்தான். 2 கையும் அவன் ஹிப்பில் கொடுத்து லாக் பண்ண மாதிரி உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். அவன் ஹிப்லேருந்து எடுக்க பார்க்குறீங்க. எடுத்த பெட்லாம் கூட பண்ணல, ஓகே இந்த தண்ணிக்குள்ளே வச்சு பண்ணுவேன். உங்கள் கையை நீங்கள் அசைக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. ஒரு ஸ்மைலோட அவன் கையெடுத்து அவன் பேண்ட்டுக்குள்ள சோப் வச்சிருக்கான், அதை எடுக்கிறான். அதை ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சி அந்த தண்ணியில் அப்படி ஒரு மாதிரி வாஷ் பண்ணுறான். அவன் கை அங்கெல்லாம் போகுது. கண்ணை கிரிப்பாக அப்படி இப்படி மூடிக்கிறீங்க. எல்லா பக்கட்டும் கை வைக்கிறான். உங்கள் ஷோட்லலாம் தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி தேய்ச்சி அப்படி இப்படிலாம் கழுவ ஆரம்பிக்கிறான். அவன் ஹிப்பில் இருந்த உங்கள் கையை எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணுறான். நீங்கள் தண்ணியை பார்த்து பக்கத்துருக்கீங்க. டயாங் உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் கிட்ட க்ளோஸாக அட்டாச் பண்ணிக்கிறான். நீங்கள் உங்கள் 2 கையை எடுத்து உங்கள் முன்னாடி கவர் பண்ண மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஆனால் தயாங் அந்த கையெல்லாம் எடுத்து விட்டு உங்கள் ஹேட் அவன் ஜஸ்டில் அப்படி படுது. அவனோட கை கழுத்துலேருந்து சோப் ரொட்டேட் பண்ணி கீழே வரைக்கும் வர்றான். கண்ணை கிரிப்பாக முடிக்கிறீங்க. அவன் 2 கையும் உங்கள் மேலே தான். முன்னாடி எல்லா இடத்துலையும் அவன் சோப் போட்டு அவன் உள்ள முதற்கொண்டு தண்ணிக்குள்ளே போய் உங்கள் காலுக்கெல்லாம் போடுறான். ஒரு மாதிரி கண்ணை கிரிப்பாக முடிக்கிட்டு தேம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் தண்ணி படுத்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு க்ளோஸாக அப்படி நிற்கிறான். என்ன போர்ஷன் டச் பண்ணுறது ரசிகிரியாடி? இதுக்கப்புறம் நான் தாண்டி என்னை தவிர யாரையும் ஒன்று டச் பண்ண முடியும். உங்கள் ஹேரெல்லாம் ஒதுக்கி விட்டு உங்கள் ஃபேஸ்க்கும் போடுறான். உங்கள் லிப்ஸ் எல்லாம் டச் பண்ணுறான். உங்களை குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி குளிச்சு விட்டு உங்களை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள ஒரு முக்கத்தான் அப்படியே தூக்குறான். பயத்தில் தயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அழுகுறீங்க. என்னை பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவன் தூக்கிக்கிட்டு நடந்து போகிறான். உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை தூக்கி அந்த கல்லில் உட்கார வச்சு நீங்கள் உங்கள் ஹேரெல்லாம் முன்னாடி போட்டு உங்கள் கையெல்லாம் வச்சு கவர் பண்ணிவிட்டு உங்கள் காலெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கவர் பண்ணுறீங்க. தயாங் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷர்ட் இருக்கணும்டா, அந்த ஷர்ட் எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு மாதிரி நினச்சி புழிஞ்சு உங்களை கவர் பண்ணிவிட்டு போர்ஷன் குளிச்சுட்டு வரேன்டி. தண்ணிக்குள்ளே ஒரு ஜம்ப் தான். பயத்தில் உங்கள் கண்ணை மட்டும் லைட்டாக பார்க்குறீங்க. அந்த தண்ணிக்குள்ளே தயாங் இல்லை. சுற்றி தண்ணிக்குள்ளே பார்க்குறீங்க, இல்லை. இங்கேருந்து ஓடவும் பயமாக இருக்குது. எங்கிட்ட போகிறதுன்னு தெரியல. காட்டுக்குள்ளே அந்த நாய் இருக்குது, எங்கிட்ட வலி இருக்குது. எதுவுமே தெரியாமல் பயத்தில் ஒரு மாதிரி குள்ளூரில் நடுங்கிக்கிட்டு கையெல்லாம் எரியுது, அல்டி உடம்புலாம் எரியுது. அழுத்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அண்ணா இறந்துட்டாங்க, அது இங்கே தான் உங்கள் பக்கத்தில் பிளட்டாக இருந்திருக்கும், அந்த நாய் தின்றுச்சு அப்படி இப்படின்ட்டு பயத்தில் ஒரு மாதிரி இருக்கீங்க. தண்ணி சவுண்டு பார்த்தா தாங்க எந்திரிச்சு அவன் ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிக் பண்ணிவிட்டு அவன் பின்னாடி விட்டுட்டு உங்களை பார்க்குறான் ஒரு ஸ்மைலோட. உன்னை பார்த்து அடுத்த செகண்டே ஹெட்டை ஒரு மாதிரி மறைச்சிக்கிறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த தண்ணிக்குள்ளேருந்து நடந்து வரையிலேயே உங்கள் மேலே தண்ணியெல்லாம் தொளிக்கிறான். ஆனால் நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல. பயத்தில் அப்படி இருக்கீங்க.
வாடி பொண்டாட்டி வீட்டுக்கு போகலாமா? அப்படியே நீங்கள் எப்படி நீஸ் ஹேக் பண்ணியிருக்கீங்க அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறான். இங்கே ஹெட்டை டவுன் பண்ண தான் அவங்கள அப்படியே குன்னி வச்சுக்கிட்டு அவன் நெக்குக்குள்ளே உங்கள் ஃபேஸ் இருக்குது. உங்களை எப்படி தூக்கியிருக்கான்னா நீங்கள் உங்கள் காலை ஹக் பண்ணி ஒரு கொன்னி அப்படி இருக்கீங்க. அப்படியே தூக்கியிருப்பான். நடந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறான். அந்த செடி சவுண்ட்லாம் கேட்குது. எங்கிட்டும் பார்க்கல. பயத்தில் இருக்கீங்க. சவுண்டு கேட்டு நாயெல்லாம் கொஞ்சம் உருண்டுது. தேங்கோட சவுண்டை கேட்டு எல்லாம் அமைதியாக அப்படி பார்த்துட்ருக்குங்க. வாங்கடா, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதா உங்களுக்கு வேலை, வாங்க அப்படின்ட்டு தாயங் அந்த டாக்டர்களையும் கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போகிறான். அதுகளும் பின்னாடி வருது. அந்த கல் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி அப்படி போகிறான். இதுக்கப்புறம் எங்கே தாண்டா இருக்கீங்க? அப்பா அம்மா கூட எங்கே தான் இருக்க போகிறோம். உங்கள் அம்மாவை செய்ப்பா பார்த்துக்கணும். இல்லை அப்பா அவன் புத்தியை காட்டியிருக்கேன் அவங்ககிட்ட. டோர் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உள்ள வரவே கூடாது பின்னாடி திரும்பி சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஏய் பாரி பாரி வீட்டா, இதுக்கப்புறம் இதுதான் நம்ம வீடு, வாழ போகிற வீடு. உங்களை கீழே இறக்குறான். இங்கே அவன் கவர் பண்ணியிருப்பானா அந்த ஷர்ட்டை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. உங்களை பேக் ஆக்ட் பண்ண மாதிரி பாரு அப்படின்னு உங்கள் ஜாவை தூக்கி அந்த வீட்டவே எங்கிட்ட பார்க்க சொல்லி திருப்புறான். இதுதான் ஹால் அப்படின்ட்டு அவங்கள நகட்டிக்கிட்டே இது கிச்சன். மதியம் எப்படி இருக்கு? அழகாக பண்ணியிருக்கேண்ணா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து தண்ணி வர்றதுக்கு போர்ஷன் ரெடி பண்ணிடுறேன். லைட்லாம் செட் பண்ணிட்டேன்டி. அப்புறம் எங்கிட்ட இங்கே நீ குக் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் இந்த கபோர்ட் பார்த்தியா எப்படி ஹுட்டாலே பண்ணி மரத்துகளே போர்ஷன் வீடு கட்டிடுறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அப்புறம் எங்கிட்ட இதான் ரெஸ்ட் ரூம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டேன்னா இங்கே தான் நான் அப்படியே செம்மையாக விழிக்கலாம். பார்த்தியாடி ஃபுட்டாலே பாத் டப்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதோ ரூம் போர்ஷனுங்க மூடு வந்தா இந்த ரூமில் நம்ம 2 பேரும் மேட்ரு பண்ணுவோம். அதுக்கு இந்த ரூம். அப்புறம் இந்த ரூம் போர்ஷனோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் நீ போகவே கூடாது, வா நம்ம ரூமை கட்டணும்ல அப்படின்ட்டு உங்களை இப்படி நகட்டிக்கிட்டே ஸ்டெப்பில் ஏறிடி பயத்தோடு எடுத்து வச்சுட்டு பாதியா எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிறான். இதுதான் நம்ம பெட்ரூம் கதவு, ஓப்பன் பண்ண உங்கள் கையை வச்சு அவனே இதை ஓப்பன் பண்ணி வெளில கூட்டிகிட்டு போகிறான். பாத்தியா ரொம்ப பெருசாக இருக்குல்ல, பெட்டு பெருசாக இருந்தாலும் கீழே அங்கேருந்து நம்ம டரும் உருண்டுக்கிட்டே போகணும். பெட்டை விட ஃப்ளோரில் நல்லா இருக்கலாம்டி. பாத்தியா பெட்டு பிடிச்சிருக்கா? அந்த ஒரு பேக் எல்லா திங்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கபோர்ட் போர்ஷன் எடுத்து நீ அரேஞ்ச் பண்ணோம். மாமா எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் இங்கே வா, உனக்கு மீர் பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது கபோர்ட், இதுக்கெல்லாம் நீ எல்லாமே வச்சுருக்கணும். அப்புறம் உனக்கு ஸ்பெஷல் வச்சுருக்கேன்டி. இது செம்ம ஸ்மெல் தெரியுமா? உன் நெத்தியில் வச்சுட்டு நேற்று கூட இருந்தேன் பார்த்தியா, என்னன்னு தள்ளடி இந்த ஸ்மெல் அப்படியே மூக்குக்குள்ளே அப்படியே டான்ஸ் ஆடுதுடி. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இதை நீ வச்சுக்கிற. உங்கள் நெக்குக்குள்ளே ஃபேஸ் வச்சு இதெல்லாம் நீ போட்டுக்கிற, இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் இதுக்கு போடு, இதெல்லாம் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்கான். சரி, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு இருக்க திங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு ரெடியாக இருக்க. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து போய் உனக்கு ஃபுட்டு மற்ற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் நீ நானும் பெட்டில் போர்ஷன் பொண்டாட்டியா இது மாதிரி ஜாலியாக இருக்கணும்டி. ஒன்று சொல்ல மறந்ததில்ல பொண்டாட்டி, என் அம்மா எங்கெல்லாம் வந்து டேப்லெட்லாம் கொடுக்க முடியாதுடி. நேற்று உன் கையால் எனக்கு கொடுத்த மாதிரி பயத்தில் ஒன்று பார்க்காம ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா இப்போ கூட ரெட்டை தூக்கின்னு போக மாட்டேன்ல, ஏன்னா யாருமே இல்லை, அதனால என் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் நேற்று முதல்ல நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன், நான் என்னெல்லாம் டச் பண்ணுறேன், அதெல்லாம் நீயும் பார்க்குற, நீயும் கூட பண்ணுற. நான் போர்ஷன் பண்ணுறதை ஃபீல் பண்ணிவிட்டு பொண்டாட்டி எப்படி போர்ஷனை ஃபீல் பண்ணுறான்னு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் பார்க்கணும். உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறேன், அப்படியே அமைதியாக
ஒரு மாதிரி பயத்தில் அப்படி இருக்கீங்க. அப்புறம் டைம் மாதிரி போகணும்ல, எங்கே இருந்து வெள்ளம் ஒன்றால் போகவே முடியாது. என் பசங்க இந்த வீட்டை சுற்றி இருக்காங்க. நீ வெளில போனால் முடிச்சிருவாங்க. அதனால நீ வீட்டிலே இருக்கிறது சரி. வருஷம் போயிட்டு சீராக வந்துடுவேண்ணா. அப்புறம் குக் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்டி. உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு. ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்புறம் ஃபுட் ஏதாவது வேணுமா? எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் முன்னாடி திரும்பி உங்கள் ஜாவை பிடிச்ச என்ன வேணும், ஏதாவது வேணுமா, போர்ஷன் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் சொல்லு அப்படின்னு கேட்குறான். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. ஓகே, அப்போ எனக்கு எல்லாம் என்ன பிடிக்குதோ அதெல்லாம் ஒன்றாக பிடிக்கும். சரி, என்ன பண்ணுறேன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருஷம் வருவானா அப்படியே நீ அழகா ரெடியாக இந்த பெட்டில் அப்படியே உட்காந்துருக்கணும். கீழே வந்து பார்க்குறேன்னா பாருடி, டோர்லாம் லாக்லாம் பண்ண மாட்டேன், ஓப்பனில் தான் இருக்கும். நீ வெளில போனால் சுற்றுடுவ, உள்ளே இருந்தாலும் எனக்கு ரெண்டும் ஓகே தான் அப்படின்ட்டு அவங்கள ஒரு ஹக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போகிறான். பயத்தில் ஷிவரில் அப்படியே கீழே உட்காடுறீங்க. கீழே இறங்கி அவன் கேஷுவலாக அவன் பைக் சாவி எடுத்துகிட்டு பேண்ட்டு தான் போட்டிருக்கான். அவன் கீழே டோர்லாம் லாக் பண்ணவே இல்லை. வெளில வந்து அவனோட பசங்களை பார்த்துட்டு, பாரா என் பொண்டாட்டி இருக்கா, என் தங்க பசங்களாம் என் பொண்டாட்டி சேப்பாக பார்த்துக்கணும். சாரா அப்புறம் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன், உங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்கணும். அவளுக்கு ஏதாவது ஆச்சு அவங்களெல்லாம் சாவடிவேன். என்ன காரணத்து கொண்டும் உள்ள போயிடவே கூடாது. அப்புறம் உள்ள எதுவும் வரவும் கூடாது. அப்புறம் உங்களை தவிர வேற ஏதாவது போனாலும் முடிச்சிடணும். அப்பா வந்துடுறேன் அப்படின்ட்டு பைக் சாவி எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். அந்த டாகெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டவே பார்த்துட்டு வீட்டை சுற்றி அவன் அந்த மரத்துலடா கட்டியிருப்பான். அங்கங்கே ஒரு மாதிரி மேலெல்லாம் நின்று அப்படியே படுத்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படி இருக்குதுங்க.